நமः. ஹரிஹி ஓம். சஹனா பவது சஹனோ புனக்து சஹ வீர்யன் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. ஹரிஹி ஓம். ஷன்னோ மித்ர ஷன்வருணः ஷன்னோ பவத்வர்யமா ஷன்ன இந்திரோ ப்ருஹஸ்பதிः ஷன்னோ விஷ்ணுருருக்ரமः. நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி த்வாமேவ பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி ரிதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாமவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. ஹரிஹி ஓம். ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முहुर्मुहुः. நமः ஸ்ரீ யதிராஜாய விவேகானந்த சூரயே சச்சித் சுகஸ்வரூபாய स्वामिने तापहारिणे. जय श्री गुरु महाराज जी की जय श्री महामाई की जय श्री स्वामी जी महाराज जी की जय. மகராஜ் அவர்களுக்கும் துறவி பெருமக்களுக்கும் நம்முடைய நமஸ்காரங்கள். அடுத்து தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. தமிழ்தாய் வாழ்த்தை இசைத்த ஸ்ரீமதி விஜயஸ்ரீ ஸ்ரீராமன் அவர்கள் குழுவினருக்கு நம்முடைய நன்றி. அடுத்து நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை நல்க ஸ்ரீமத் சுவாமி தர்மிஷ்டானந்தி மகராஜ் அவர்களை அழைக்கிறோம். ஸ்ரீமத் சுவாமி தர்மிஷ்டானந்தி மகராஜ் அவர்கள் பல்லாண்டு காலம் சென்னை ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் மருத்துவ பிரிவில் சேவையாற்றியுள்ளார். பல கிராமங்களுக்கு மருத்துவ சேவைகளை எடுத்துச் சென்றுள்ளார். மகராஜ் அவர்கள் தற்போது சென்னை ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் மேலாளராக சேவையாற்றி வருகிறார். நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை நல்க மகராஜ் அவர்களை வணங்கி அழைக்கிறோம். ஜெயராம் கிருஷ்ணா, எல்லாருக்கும் நமஸ்காரம். சுவாமி விவேகானந்தர் பல முறை கூறியிருக்கிறார், அப் இண்டியா காங்கர் த வேர்ல்ட் த்ரூ யுவர் ஸ்பிரிச்சுவலிட்டி, நத்திங் லெஸ் தென் தட் அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு இந்திய மக்களும் அதை உணர வேண்டிய தருணம் வந்துள்ளது. அந்த வகையில் அந்த ஒரு ஸ்பிரிச்சுவலிட்டிக்கு தேவையான கல்வி, கரெக்டான கல்வி வேணுங்கிறத அவர் எம்பசைஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த கல்வியை எப்படி நம்முடைய மாணவ செல்வங்களை கொண்டு போகும் என்பது பற்றிய முக்கியமான கருத்தரங்கை நாம் இங்கே கூடியிருக்கிறோம். அந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு
இந்த ஒரு நல்ல தருணத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு நம்மளை ஆசீர்வாதத்துக்கு வந்திருக்கும் வர இருக்கும் சுவாமி கௌதமானந்த மகாராஜ் அவர்களை பாதம் பணிந்து வரவேற்கிறோம். மகாராஜ் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் வருவார்கள். மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நமக்கு தேவையான ஒரு உயர்ந்த சிந்தனையை தர இருக்கும் திரு பாலகுருசாமி அவர்களை வருகின்ற வரவேற்கிறோம். வி வெல்கம் யூ சார். மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நமக்கு விவேகானந்தர் காட்டிய வழியில் கல்வி எப்படி கொண்டு போகுது என்பது பற்றி கூற இருக்கும் சுவாமி ஆத்ம சரதானந்தி அவர்களை வருகின்ற வரவேற்கிறோம். வி வெல்கம் மகாராஜ். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மீண்டும் நமக்கு தேவையான ஒரு நல்ல ஆன்மீக கருத்துக்களை கல்வியில் எப்படி செலுத்துவது என்பதை பற்றி கூற இருக்கும் ஜி விஸ்வநாதன்ஜி அவர்கள், வைஸ் சான்சலர் அவர்களை அவர் இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார். அவர்களும் வரவேற்கிறோம். மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் கல்வியாளர்கள், வாலண்டியர்ஸ், டிவோட்டீஸ் எல்லாரையும் இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு குருதேவரின் திருவருளை பெறுமாறு அன்புடன் வரவேற்கிறோம். என்றும் இந்த ராமகிருஷ்ண மடத்தின் சேவையில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் மீண்டும் வருகின்ற வரவேற்கிறோம். நன்றி. ஜெய ராமகிருஷ்ணா. ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்ட கல்வியே சுவாமிஜி விரும்பினார். தற்காலத்திய சூழ்நிலையில் இதனை மேம்படுத்துவதற்கு இந்த கருத்தரங்கம் வழிவகை செய்யும். வரவேற்புரை நல்கிய ஸ்ரீமத் சுவாமி தர்மிஷ்டானந்தி மகாராஜ் அவர்களுக்கு நம்முடைய நமஸ்காரங்கள். அடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு அறிமுக உரையாற்ற ஸ்ரீமத் சுவாமி அப்பவர்கானந்தி மகாராஜ் அவர்களை அழைக்கிறோம். மகாராஜ் அவர்கள் நூற்றாண்டையும் தாண்டி தமிழின் மிக மூத்த பத்திரிகையும் தமிழின் சிறந்த ஆன்மீக பத்திரிகையுமான ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயத்தின் ஆசிரியர். இளைஞர் நலம், மாணவர் மேம்பாடு ஆகியவற்றில் பெரிதும் ஈடுபாடு கொண்டவர். இது சம்பந்தமாக மற்றும் கல்வி சம்பந்தமாக பல சிறப்பான ஆழமான தலையங்க கட்டுரைகளும் இளைஞர் மாணவர் நலம் சார்ந்த கருத்தரங்களிலும் பங்கு கொண்டு தம்முடைய கருத்துக்களை மகாராஜ் அவர்கள் பதிவு செய்து வருகிறார். இந்த நிகழ்ச்சிக்கு அறிமுக உரையாற்ற ஸ்ரீமத் சுவாமி அப்பவர்கானந்தி மகாராஜ் அவர்களை வணங்கி அழைக்கிறோம். ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. கல்வியாளர்களுக்கான கருத்தரங்கில் கலந்து கொண்டு ஆசியுரை வழங்கவுள்ள ராமகிருஷ்ண மடம் மற்றும் மிஷனின் துணைத் தலைவர் ஸ்ரீமத் சுவாமி கௌதமானந்தஜி மகாராஜ் அவர்களின் பாத கமலங்களுக்கு நமது பணிவான நமஸ்காரம். இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரை ஆற்ற உள்ள டாக்டர் இ பாலகுரு சுவாமி அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கும் கல்விக்கோ டாக்டர் ஜி விஸ்வநாதன் அவர்களே, கான்பூர் ராமகிருஷ்ண ஆசிரம செயலர் சுவாமி ஆத்ம சிரதானந்தஜி மகாராஜ் அவர்களே, சென்னை மடத்தின் மேலாளர் சுவாமி தர்மிஷ்டானந்தஜி மகாராஜ் அவர்களே, இந்த கருத்தரங்கில் பங்கேற்க நமது மடம் மற்றும் மிஷனின் மையத்திலிருந்து வந்துள்ள மூத்த துறவி பெருமக்களே, தமிழகத்தின் சிறப்பாக கல்வி சேவையாற்றி கொண்டிருக்கும் பல்வேறு கல்வி நிறுவனங்களிலிருந்து வந்திருக்கும் தாளாளர், செயலாளர், முதல்வர், பேராசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இவ்வுலகில் துன்பங்களை தொலைத்து மேன்மையை தந்து உன்னத ஆனந்தத்தை அடைவதற்கான நிலையை எது தருகிறதோ அதுவே கல்வி, அதுவே உண்மையான கல்வி. ஒரு லட்சிய கல்வி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை சுவாமி விவேகானந்தர் இவ்விதம் சுட்டி காட்டுகிறார். சிறந்த குணத்தை உருவாக்குகின்ற, மன வலிமையை வளர்க்கின்ற, அறிவை விரிய செய்கின்ற, ஒருவனை சொந்த காலில் நிற்க செய்கின்ற கல்வியே தேவை. எனவே சமூகத்திற்கு சுவாமிஜி காட்டும் லட்சிய கல்வியை தர சமூகத்தில் உள்ள முக்கிய அங்கத்தினர்கள் அனைவரும் இங்கு முனைப்போடு குழுமி இருக்கிறோம். இந்த கருத்தரங்கின் நோக்கம் மற்றும் சாரத்தை இவ்விதம் வரையறுக்கலாம். முதலாவதாக, நாம் ஓர் ஆக்கப்பூர்வமான ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் பயன் தரக்கூடிய முழுமையான கல்வி திட்டத்தை செயலாக்குதல். இரண்டாவது, சுவாமி விவேகானந்தர் நமது பாரதம் மற்றும் பாரத மக்களின் நலனுக்காக நமது கல்வி முறையை சீரமைப்பதற்கான வேண்டிய கருத்துக்களையும் முன் உதாரணங்களையும்
நமக்கு தந்துள்ளார். அவற்றை நன்கு ஆய்ந்து செயல்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது. மூன்றாவது, ஆக்கப்பூர்வமான மற்றும் முழுமையான கல்வி திட்டத்தை திறம்பட செயல்படுத்துவதற்கான சவால்களையும் அதன் தீர்வுகளையும் ஆழமாகவும் நிர்வாக ரீதியாகவும் ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த ஆய்வுகளை கீழ்காணும் பகுதிகளாக செயல்படுத்தலாம். முதலாவது, ஆரோக்கியமான உடல் நலம் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். வாழ்க்கையினை நல்ல விதமாக வாழ்வதற்கும் நற்செயல்கள் புரிவதற்கும் ஆரோக்கியமான உடல் நலம் முதலாவது தேவை. அதற்கு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை மேற்கொண்டிருந்தால்தான் சாத்தியம். இரண்டாவது, உணர்ச்சிகளின் செழுமை மற்றும் மகிழ்ச்சி மிக்க உறவுகளை கொண்டிருத்தல். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மேற்கொள்வதற்கு நமது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் மகிழ்ச்சிகரமானதாக, புத்துணர்வு கொண்டதாக, கீழான நோக்கம், தீய நோக்கம் எதுவும் அற்றதாக இருக்க வேண்டும். நோக்கம் கீழானதாக இருந்தால் அது தனி மனித வாழ்க்கையையும் சமூகத்தின் நிலையையும் அமைதியற்றதாக, துன்பமிக்கதாக ஆக்கிவிடும். மேலும் நாம் கொண்டிருக்கும் உறவும் நட்பும் நமக்கு நல்ல பாதையில் பயணிப்பதற்கான தூண்டுகோலாக இருத்தல் அவசியம். மூன்றாவது, மனத்தை ஆரோக்கியமாக வைத்திருந்து அவற்றின் சக்திகளை திரட்டுதல். நோக்கம் அல்லது குறிக்கோள் ஆக்கப்பூர்வமானதாக, தனி மனித மற்றும் சமூகத்திற்கு நலன் அளிப்பதாக இருந்தாலே மனம் ஆரோக்கியமாக இருக்கும். அதற்கு தன்னம்பிக்கை மிக அவசிய தேவை. இதனை சுவாமி விவேகானந்தர் மிகவும் வலியுறுத்துவார். தன்னம்பிக்கை இருந்தால்தான் மனதின் சக்திகளை திரட்ட முடியும். நான்காவது, நல்லறிவு மற்றும் குண நலன்களுக்கு முன்னுரிமை அளித்தல். நோக்கம் அல்லது குறிக்கோள் ஆக்கப்பூர்வமானதாக, எல்லோருக்கும் பயனளிப்பதாக இருக்க வேண்டுமென்றால் அதற்கு சிறு வயதிலிருந்தே நல்லறிவு, நல் இயல்பு மற்றும் நற்செயல்களில் முழு நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். அவையாவும் ஒரு மனிதனின் இயல்பாகவே மாறிவிட்டிருக்க வேண்டும். ஐந்தாவது, உன்னத ஆன்மீக அறிவு மற்றும் வாழ்க்கை பற்றிய பரந்த கண்ணோட்டத்தை கொண்டிருத்தல். ஒரு மனிதன் நல்லறிவு பெற்று நற்செயல்கள் புரிவதோடு ஒருவனுடைய வாழ்க்கை பயணம் முடிந்து விடாது. அவ்விதம் முடிந்தால் அது போதுமான நிறைவை தராது. உண்மையான நிறைவை தருவது ஆன்மீகம் அல்லது இறைஞானம் மட்டுமே. இதன் காரணமாகத்தான் சுவாமி விவேகானந்தர் நமது ராமகிருஷ்ண மடம் மிஷனின் லட்சியமாக ஆத்மன மோக்ஷார்த்தம் ஜெகத் இதாயச்ச, அதாவது தனி மனித முக்தி மற்றும் உலக மக்களுக்கான தொண்டு என்ற லட்சியத்தை வைத்தார். மனித வாழ்க்கை பயணமானது படிப்படியாக விலங்கு இயல்பிலிருந்து மனித இயல்பிற்கும், மனித இயல்பிலிருந்து தெய்வ நிலைக்கும் முடிவடைகிறது என்கிறார் சுவாமி விவேகானந்தர். சுருக்கமாக, மனிதனை பூரணமாக்க உதவும் அம்சங்களை கல்வி செயல் திட்டத்தில் மேற்கொள்வதுதான் நம்முடைய இலக்கு. நம் கல்வி நிலையங்களில் பயில்கின்ற மாணவர்களுக்கு நல் இயல்பு, தேசபக்தி, தேச தொண்டு, தெய்வ பக்தி போன்ற அம்சங்களை புகுத்துவது இன்றைய காலகட்டத்தின் மிக அவசிய தேவை. எனவே மேற்கண்ட அம்சங்களை வழக்கமான நமது கல்வி பாடத்திலும் போதனை முறையிலும் சேர்த்து மாணவர்களுக்கு கற்பிப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்குவதோடு ஒருங்கிணைந்த முயற்சியோடு அனைவரும் செயல்படுதல் மிக அவசியம். கல்வியை மேம்படுத்துவதன் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் தொடங்கப்பட்டிருக்கும் இந்த கல்வியாளர்களுக்கான கருத்தரங்கம் நம்மை போன்ற கல்வியாளர்களுக்கும் நம் மாணவர்களுக்கும் நமது பாரத தேசத்தை உன்னத லட்சிய பாதையில் பயணிக்க செய்வதற்கான உத்வேகத்தையும் தூண்டுதலையும் தரட்டும் என்று பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், அன்னை ஸ்ரீ சாரதா தேவி, சுவாமி விவேகானந்தர் ஆகியோரிடம் மனமாற பிரார்த்திக்கிறோம். நன்றி. இந்தியா முன்னேறும் உடல் பலத்தால் அல்ல, ஆன்மீக பலத்தால், அழிவின் சின்னத்தால் அல்ல, அன்பெனும் கொடியால், துறவிகள் அணியும் காவியுடையால் என்றார் சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தரின் வாக்கிற்கு இணங்க தேச நலனிற்காய் தன்னை அர்ப்பணித்து அரும்பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்ற நம்மிடையே இந்த நிகழ்ச்சிக்கு அறிமுக உரை அளித்த சுவாமிஜி அவர்களுக்கு பாதம் பணிந்த நன்றி மலர்களை காணிக்கையாக்கிக் கொள்கிறோம். எதை தொட்டால் உள்ளத்து வேதனைகள் உடைந்து கண்ணீராகி வழிகின்றனவோ, எந்த காணப்பொறி சமுதாய அழுக்குகளை எரித்து அக்கினி மலராக்கி அலங்கார தோரணமாக்கி மின்னுகிறதோ அதுதான் உண்மையான கல்வி என்பவர் நமது சான்றோர்கள். அத்தகைய கல்வியை இந்த மனித குலத்திற்காக அளிக்க உலகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு
சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரும் கல்வியாளரும் பொறியாளரும் மற்றும் நூலாசிரியருமான, தமிழ்நாடு மாநில குழு திட்ட உறுப்பினரும் கோவை இபிஜி அறக்கட்டளையின் தலைவராகவும் கோவை அறிவியல் மன்றத்தின் தலைவராகவும் தனது பணியினை திறம்பட செய்து கொண்டிருக்கின்ற, நம்மிடையே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற வருமாறு டாக்டர் இ பாலகுருசாமி அவர்கள், முன்னாள் துணைவேந்தர், அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை அவர்களை சிறந்தாழ்ந்து அன்புடன் பணிவன்புடன் அழைக்கின்றோம். இது ஒரு அற்புதமான கருத்தரங்கம், கல்வியாளர்களுக்கான கருத்தரங்கம்னு தலை போட்டிருக்காங்க. நார்மலாக தமிழில் அதிகமாக பேசி பழகலை, இதெல்லாம் பற்றி கலந்து பேச, தமிழும் ஆங்கிலத்தையும் கலந்து பேசுகிறேன். ஏன்னா எல்லாருமே கல்வியாளர்கள் தான், எல்லாத்துக்கும் ஆங்கிலம் தெரியும் நம்பிக்கை இருக்கு எனக்கு. If you look at Swami Vivekananda's lot of teaching and preachings, actually, I have certainly gone through some of them. His teachings can be modeled as a 5C model. In fact, according to me, I am fond of C's actually. I am very fond of letter C actually. So the total preachings of Swami Vivekananda can be modeled into 5C, youth development, 5C model of youth development. According to me, first is character to live. First C is character to live. Second C is competence to work. Competence. Competency, there are two kinds of competencies. One, cognitive ability. தலை யூஸ் பண்ணி மூளை யூஸ் பண்ணி வேலை பார்க்குறேன். That is cognitive skill. Second is psychomotor skill. கை யூஸ் பண்ணி வேலை பார்க்குறேன். Which are necessary for engineers. Engineers are necessary, both of them are necessary for engineers. தலை மூளை வேணும், கையை வேணும். There are some areas only mind is more important, for poets, things like that, writers. You do not do anything with the hand, but still you have to use your brain. So the competence to work is very important, both cognitive skill as well as psychomotor skills. The third thing is courage, courage to face situations, challenges. I always say, so many years I have been telling in public meetings, most Indians lack courage. Most Indians lack courage to say no where we are supposed to say no. Please remember that. What is the use of education if you cannot say something is wrong, it is wrong? A teacher cannot say sermon is wrong, A student cannot say teacher is wrong when he is teaching something wrong. Absolutely wrong. We should have a courage to say no. Whoever may be the persons make the statement, the wrong is wrong, That courage we should have it. That we have failed to inculcate that kind of courage in our youth last so many years there. Please remember, if you have a character or competence, courage will automatically come. If you can develop character in students, competence in them, courage will automatically come. யாரு நோன்னு சொல்ல தைரியம் இல்லாத யாரு கோழைகள் இல்லை. யாரு கோழை he doesn't know anything about, அவன் தான் கோழை, தைரியம் இல்லாத சொல்லுவான். தெரியாது, ஒன்றும் தெரியாது. அதனால பேசாம விட்டுருவோம். Today we talk about the corruption in the country there. Last 75 years, all the administrators of this country today, from Prime Minister to peon in every office in the entire country, all educated and post-independent. All of them independent, post-independent educated fellows. Why more than 75% of the fellows are corrupt in administration? And tell me why? So all of you have done not a good thing there. In the schools and colleges, you have not made them taught character values properly there. The moral education is not there. You have not taught students what is right and what is wrong. So the character is missing, competence is missing, naturally the courage is totally missing there. That is the reason why the corruption today in this country, the one C which is not in the part of 5C is the C. The major C is the corruption in this country, because we have miserably failed in teaching our youth
integrity and honesty and moral values. After all, what is the right? What is the use of education? What is to decide what is right and wrong? Today's youth cannot decide what is right and wrong. He cannot even decide which course he has to select after 12th. He has to ask mama, appa, relative, neighbor, all that. He cannot decide himself what course is right for him after 12th education. After B or after even B take, he doesn't know how which B take he has to go there. He come to and ask people. That is what we have visibly failed in our education last 1 year there. The fourth C is what? Compassion to serve the people. That's what Swami Vivekananda was insisting all the time. Poor people, we have to serve the poor. Today, how many of youth can really have a compassion for the poor people? If you make a survey in schools and colleges, you will be miserably failed. Because we have become more selfish. Each parent and students, everyone become more selfish. How to get 200 marks? How to join Anna University? How to leave India, settle in multinational in America, enjoy life happily. That is what we have taught our youth today. Why do you want to have 200 out of 200 marks? Absolutely nonsense. I think the mark does not reflect one's character, moral values and courage. It doesn't reflect his competence and character. Today you change yourself to make India as a developed country. That's all. If you change your thinking, when you go back to your school, college, you will start doing changes there. Nothing else there. I do not want to change. That I will, my father did that, my father did the same thing, I will continue. It never happens there. World has changed so much. It is so much change in science, technology, approach, the way in which we live, the way in which we communicate, everything is changed. The mobile one has made our life so different there. Everything will be successful. No problem will be there in the implementation there. If you don't do that, I think you have to change. You are the top man in the system there. School, colleges, you change, automatically everything will come down. Thank you, sir. He spoke not only about the problems, but he gave some solution also. Thank you for your innovative speech as you are அஞ்சா நெஞ்சரன்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் ஓப்பனாகவே சொல்லிடுவார். அதுக்காக ஹஸ் பீன் கிரிட்டிசைஸ்ட் மெனி பிளேசஸ், பட் இஸ் ஆல்வேஸ் இஸ் அவேர் ஆஃப் சாமிஜிஸ் மெசேஜ், ஃபேஸ் த ப்ரூட். ஸோ தேங்க்யூ. ஒரு நாட்டின் முன்னேற்றம் என்பது அந்த நாட்டு மக்கள் பெற்றிருக்கும் கல்வி மற்றும் ஆற்றல் ஆகியவற்றை பொறுத்தே அமைகிறது. கல்விக்காக கனவு கண்ட சுவாமி விவேகானந்தர் மற்றும் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் கனவினை நினைவாக்கும் விதமாக உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கல்விக்காய் அரும்பணியாற்றி கொண்டிருக்கின்ற இன்றைய நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தற்காலத்திற்கு தேவையான கல்வி என்கின்ற தலைப்பிலே சிறப்புரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி மலர்களை காணிக்கையாக்குகிறோம். Next is a special talk by Swami Atmashraddhanji Maharaj. The topic is the education as envisaged by Swami Vivekananda. Srimad Swami Atmashraddhanji Maharaj currently serves as the secretary of Ramakrishna Mission Ashrama Kanpur. Maharaj has served as the editor for Vedanta Kesari, our spiritual magazine in English, which runs from Ramakrishna Math Chennai, which is more than 110 years old. For many years, Maharaj has written articles, edited books which are highly erudite in nature and of deep insights. Maharaj has served as a guide for Vivekananda's study circle in IIT Madras for 12 long years, and also served as a guide for the Monastic Probationers Training Center in our headquarters in Belur, Kolkata. Currently, Maharaj is serving as the secretary of the Ramakrishna Mission Ashrama Kanpur. We kindly request Srimad Swami Atmashraddhanji Maharaj to deliver special talk on the topic, the education as envisaged by Swami Vivekananda. Om Namah Shri Atirajaya Vivekananda Suraye
सच्चित सुख स्वरूपाय स्वामिने तापहारिणे. Just now we had a very scintillating and very informative address by Professor Dr. E. Balaguru Swami. My greetings to him for giving so much of insight based on his long experience. Swami Vivekananda was a great lover of music, of art, literature, architecture, history, Sanskrit, philosophy, and he has made his own contribution, unique contribution to all this. But very few of us know that he was a great educationist. Some 15 years back or so, the UNESCO recognized, however, the fact that Swami Vivekananda is also a great educationist. Until then, from India, Rabindranath Tagore and Aurobindo were categorized as educationists. But now, Swami Vivekananda's thoughts, his views, his insights in education are also very much accepted by the UNESCO as of the level of a great educationist. First pillar, which is that I learn to do things, learning to do. Second pillar, which the book refers to, is learning to be. What kind of person I am becoming? Learning to become an honest man, a responsible citizen of the country. So citizenship does not come only by virtue of being born in a place. That's a political or genetic citizenship. That I am born in this country, so I become a citizen of this country. But there is a thing called enlightened citizenship. Do I feel for the country? Do I feel for the environment around me? Do I contribute to my country in which I live? That's an enlightened citizenship. Years ago, I think in 1981-82, these 2 years, our Ramakrishna Mission, New Delhi, conducted a long, spread over 2 years, long symposium on enlightened citizenship, where a number of eminent people spoke, and the opening talk, inaugural talk, was given by Revered Swami Ranganathanandaji Maharaj, who was later the 13th president of the Ramakrishna Mission. So there he makes this point: only being born in a country is not just making you the right citizen. That is, you become a citizen, you can cast a vote, you can go and seek a visa and passport because you are a citizen of one country, you can seek to go to another country, but that's not all about citizenship. We need to become enlightened citizens. For that, wisdom is required. For that, sense of responsibility and awakening is required. So this is the second pillar of education, which the UNESCO speaks: learning to do, learning to be. Third pillar, it came up much later, but that's all very interesting. It's called learning to live with others. There's a great art. Today, there are people who can go and speak an international seminar, but they can't talk to their neighbor. They can't have good relation with their own son or daughter or things like people who are around them. So somewhere we have missed out some very important thing. That how to relate with others meaningfully, how to resolve our differences, how to accept each other as we are. Then only we have really become educated. Otherwise, we are like what Swami Ranganathanji Maharaj used to say, quoting I think Bertrand Russell, that we become like billiard balls. The billiard balls, they go and just go on crashing with each other. They don't get merged into each other. So learning to live with each other is such an essential part of education. Swami Vivekananda says in one place, we have a book published from Chennai Math called No One is a Stranger. It deals with the interpersonal relationships in light of Vedanta, in light of spiritual dynamics. There, Swamiji's one quotation right at the back page, it is there, that unless you are able to see God in others,
seeing God in heaven or in the sky will not be sufficient. That God is somewhere high up, but what about the human beings around me? Can't I see the divinity in them? Of course, I can, I know I'll have to bear with them. There are some people with whom, as somebody said, some people bring happiness wherever they go, and some people bring happiness whenever they go. So that apart, we still have to live with each other because there is nobody else. So this is a third very important pillar. This knowledge, this skill, this wisdom, this maturity, which is required in dealing with other human beings, understanding them. Let us try to understand than to be understood. This is a famous statement by St. Francis the Assisi. Try to understand than to be understood. Always we have a feeling, he is not understanding me, but do we understand him or her? This is the third pillar. The fourth pillar, very surprisingly, is what Sri Ramakrishna has said, and that is, he says, as long as I live, so long do I learn. So the fourth pillar is called learning to learn. Learning to learn. We have to keep learning. I happen to interact with somebody who is in neuroscience and a doctor, and she said, one thing which will make any person face any of the neurological disorder very well is that he or she should have a learning mindset. What we do, we connect education only with a few years of our life. So I have now done with my education, I have got some degrees, I have got job, so no more learning. Which is a very wrong way of looking at our capacity to learn. So we must learn, we have to learn new things. There are so many developments happening. So many new situations in life are arising. Every day new situations are arising. Are we learning to live with them, or only quoting our own experience of childhood? In my childhood I was very ignorant, now also I want to remain ignorant. Or do we want to grow? No, I will learn now. So we have the young ones who are, most of you know this. If you have any issue with your cell phone, it's not working. The best way is to call one high school boy. He's so fast. He's so well acquainted with that. Sometimes it looks as if we will be left behind. They will go ahead of us. So learning to learn, may not be as much quick in learning as they are because of their age, because of their reflexes, but we can definitely always remain alert and keep learning from each other. So these are the four pillars, and these pillars are what are mentioned in Swami Vivekananda's words also. One more thing, and then I will be concluding. This is a thing which all responsible elders, all responsible educationists in the society, who are the thought leaders of the society, they must understand and point it out to the children. Swamiji says, what we want are Western science coupled with Vedanta. Brahmacharya as the guiding motto, and also Shraddha and faith in one's own self. Vedanta says that within man is all knowledge. Even in a boy it is so. And it requires only an awakening, and that much is the work of a teacher. But the root is religion. The religion is as the rice, and everything else like the curries. Taking only curries makes indigestion, and so is the case with taking the rice alone. What an insightful thing. First thing he says that we have not to become westernized, but we have to learn from the West. We have to remain rooted in our own culture, in our own ancient tradition of thousands of years. We were not born in 1947. India was not started in 1947. It is not like company was founded in 1947.
It has existed for centuries, even where Swami Vivekananda's famous lecture given in Tamil Nadu itself, he says, where even the history fails to group in. It is so deep. There's no record at all. We say history record only 10,000 years. What was there before? Was there nothing happening? Did this history start with history writing? It has existed even before that. So he says, we want first of all to understand that we have something to, something to refer to, and that is the Western science coupled with Vedanta. By Vedanta we all understand Upanishads, or the message of the Bhagavad Gita. And where the essential point is that we have a very important self-concept, that we are not just this body and mind, but we are pure consciousness or divinity. I'm not going into a religious discussion now, but this is the most important thing to remember. That this is an inquiry into the human personality. What is human personality? We have the Western approach to understanding human psychology, where body and mind is spoken of, where the cognitive faculties are spoken of, which is important. But even more important than that is to understand essentially what we are. And this is what Vedanta tells us, and this is what the whole of the modern psychology is now looking towards. Earlier the modern psychology looked towards the West, now they are looking towards the East. They are looking towards the Indian wisdom sources like Vedanta. So we must go and study it before being told by some Westerner that you have a great culture. We ourselves should discover that we have a great culture. Before being told that you have got a great psychological and philosophical tradition, we ourselves we should be able to discover it. And this Vedanta coupled with Western science, this is one thing Swamiji has said. Secondly, Brahmacharya is the guiding principle. Self-control, respecting men and women, especially respecting the women, and not making them as objects of one's lower tendencies. This is to be taught to the children. How much of problems we face, we are not willing to talk about it in open, but we know this. In India, throughout the country we have this issue. So the ideal of Brahmacharya should be taught, Swamiji says, as the guiding principle, and Shraddha and faith in one's own self. The word Shraddha is a very unique word. It cannot be in fact translated into English. Shraddha is not just faith. Of course it is faith. It is faith coupled with respect. It is faith coupled with courage. Both are there. Courage is there, respect is there, and faith is there. One example which I once heard from a very respected person who was speaking about education was this, that say in a classroom, a teacher talked about the harmful effects of smoking. The students learnt it very well. The class ended, and the college students, they were standing outside, and the teacher went maybe to take a cup of coffee, and when he returned, one of the boys who had attended his class was standing outside and he was smoking. But the moment he saw the teacher, he put the cigarette behind and greeted his teacher. He said, "Good morning, sir." He points out, this boy has got respect for the teacher, not for his words. So we must learn to say that there should be faith, and there is a trust, and respect is also very important. So he gives another example to make the thing complete. He says there is this young boy, a very small boy, in a village. His father is going for shaving. The boy had never seen his father shaving. So the father was going, he took the boy along, and the famous, they will provide some small stool or a brick to sit. So he sat down, and
leather was put, the barber took out his knife and he was sharpening it. The moment the child saw this being sharpened, he was frightened. He said, Appa, wait, see, what is he going to do? Because it is after all knife. He said, keep quiet. And once the shaving was over, the man asked, how much? He said, 20 rupees. He gave him some 5 rupees and said, Sir, 5 rupees. He says, keep this, afterwards we'll see. Then this person points out, this man has got so much faith in that barber who is taking the knife out. He gives his neck to him, but he has no respect for him. No respect for his needs also. So in Shraddha, we have to bring in respect, we have to bring in courage, we have to bring in faith. And this is when Swamiji said, is a very important thing. That is faith in oneself and Shraddha. Vedanta says that in each one of us, there is all knowledge, even in a boy. But it requires an awakening. So the teachers are basically the nurturers of plants. Just as we nurture a plant, we give water, we remove all the obstacles which are there in the growth of that plant. So we remove all that, we give security, we protect it from being eaten by some animal or some bird. Likewise, the child has to be protected. And it has to be given all the ingredients for growth. But the child will grow on its own because there is, as Vedanta says, there is already that potential within him. But the root is, he says, the root is religion. Now, this is a most difficult thing to understand. So, I'll not take up any discussion because it's not the time or occasion. The word religion, Swamiji is using, what he would have said is dharma. Word dharma, it means, it doesn't mean to any particular religion at all. Dharma means those basic universal principles which are required for living life. Dharayate iti dharma akhyahu. Mahabharata defines dharma that. There are another 15 definitions of dharma there. So, from various angles, dharma is defined. Certain basic fundamental principles, just as we know how to operate a computer, there are some fundamental principles. How to operate a lift, there are fundamental principles. How to manage our body, there is some fundamental principles. You cannot violate them and remain healthy. Likewise, for life to continue, there are some fundamental principles. The sum total of all that is called dharma. So that has to be respected, and at the center of that dharma sits a divine power. That is how we look at it. And Swamiji says, religion is the rice and everything else like the curries. We know in food, rice is the staple food and the curries is the side things. Both are important. Taking only curries causes indigestion, which means most people are not meant only for a very, very pure life of Adhyatma and Ramayana of Dharma. You have to combine other things. That's why Kanada, one of the important thinkers, he says that Dharma is both Abhyudaya and Nishreyasa. You have to bring in both Tyaga as well as material development. So he says that taking only curries causes indigestion, and so is the case with taking the rice alone. So there has to be a combination in case of most people, that we should have this moral and ethical guidelines guiding our life, not just for lectures, not for just writing some books. In day-to-day life we need them. We know the importance of truth, truthfulness. We know the importance of honesty. We know the importance of respect. We need what you call as unselfish service for life to go on. We need self-control in order to remain healthy and to remain, we should not fall into the category of animals. We need all that. And this has to be brought in along with our material progress. This was the Swami Vivekananda's ideal before us, education.
So these are few thoughts I thought I'll share with you. Thank you very much to Revered Swami Dharmishtanji for inviting me, and of course to Revered Swami, most Revered Swami Gautamananda ji. Maharaj will be joining us soon for after an hour for his benediction. So thank you very much for your patient hearing. Namaste. Our pranams to the holy feet of Srimad Swami Atma Shraddhanaji Maharaj for his very deeply insightful and captivating talk. Thank you, Maharaj. டாக்டர் திரு ஜி விஸ்வநாதன் அவர்கள் புகழ்பெற்ற வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் வேந்தராக கல்வி சேவையாற்றி வருகிறார். பொருளாதாரத்தில் முதுகலை பட்டம் மற்றும் சட்டத்துறையில் பட்டம் பெற்றவர் திரு ஜி விஸ்வநாதன் அவர்கள். மேலாண்மை துறையில் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்திலும் பட்டயம் பெற்றவர். மாணவர்கள் மற்றும் இளைஞர் நலனும் கல்வியிலும் பெரிதும் ஈடுபாடு கொண்டவர். இந்திய பாராளுமன்றத்திலும் தமிழக சட்டமன்றத்திலும் உறுப்பினராக சேவையாற்றியுள்ளார்கள். அமெரிக்க நண்பர்கள் அமைப்பு, வடார்காடு கல்வி அறக்கட்டளை உள்ளிட்ட பல்வேறு அறக்கட்டளைகளில் பொறுப்புகள் வகித்து கல்வி சேவையாற்றி வருகிறார். முத்தாய்ப்பாக முறையான பள்ளி வசதி இல்லாத அந்த காலத்தில் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உள்ள கொத்தங்குப்பம் குக்கிராமத்தில் பிறந்தவர் திரு ஜி விஸ்வநாதன் அவர்கள் இன்று ஒரு உலக தரம் வாய்ந்த பல்கலைக்கழகத்தை அமைத்து அதை தமிழகமே இந்தியாவே பெருமைப்படும் வகையில் கல்வி சேவையாற்றி வருகிறார் என்பது குறிப்பிடத்தகுந்தது. அடுத்து பாரதிய பண்பாட்டு கல்வி என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்ற டாக்டர் ஜி விஸ்வநாதன் அவர்களை வணங்கி அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ராமகிருஷ்ணா மிஷன் சார்பாக நடைபெறுகின்ற இந்த கல்வியாளர்களுக்கான கருத்தரங்கில் எனக்கு முன்னாலே உரையாற்றிய அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் பாலகுருசாமி அவர்களே, சுவாமி ஆத்ம சத்தானந்தர் அவர்களே, பின்னாலே உரையாற்ற இருக்கின்ற சுவாமி கௌதமானந்தர் அவர்களே, கலந்து கொண்டிருக்கின்ற பெரியவர்களே, கல்வியாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். கல்வியை மேம்படுத்துவதனுடைய நோக்கம், முக்கியத்துவம் என்பதை பற்றித்தான் இன்றைக்கு நாம் கூடியிருக்கிறோம். கல்வி என்பது தனி மனிதனை உயர்த்துவது, வீட்டையும் உயர்த்தும், நாட்டையும் உயர்த்தும். எந்தெந்த நாடுகள் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து, அதுவும் குறிப்பாக உயர்கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து மக்களுக்கு கல்வியை வழங்கினார்களோ அந்த நாடுகளெல்லாம் முன்னேறிய நாடுகள், டெவலப்ட் கண்ட்ரீஸாக ஆகிவிட்டன. மற்றவர்களெல்லாம் பின்தங்கி இருக்கிறார்கள். நாம் அந்த பட்டியலே தான் இருக்கிறோம். அதற்கு காரணம் 2011 மக்கள் கணக்கெடுப்பின்படி 18 வயதிலிருந்து 24 வயது வரை இருப்பவர்கள் 14 கோடி பேர். அதில் 4 கோடி பேருக்கும் குறைவாகத்தான் நம்முடைய நாட்டில் உயர்கல்வி கிடைக்கிறது. சரியாக சொல்ல வேண்டுமானால் ஆங்கிலத்திலே GER என்று சொல்லுகின்றோம், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. அது 27% தான். இது ஏன் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்கு நான் சொன்ன முக்கியமான காரணம், நாம் பொருளாதாரத்தில் வளர வேண்டுமானால் கல்விதான் அடிப்படை. அது இல்லாமல் ஒரு நாடு வளர முடியாது. அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் யோசித்து ஒரு குழுவை ஏற்படுத்தி கல்வியை மேம்படுத்துவதை பற்றி ஒரு அறிக்கையை கொடுத்து தேசிய கல்விக் கொள்கையாக அது இப்பொழுது வந்திருக்கின்றது. நம்முடைய பேராசிரியர் பாலகுருசாமி கூட ஒரு சின்ன புத்தகத்தை அதை பற்றி எழுதியிருக்கின்றார்கள்.
கல்விக்கு முக்கியத்துவம் எல்லோருக்கும் தெரிகிறது, மாநில அரசுகளுக்கும் மைய அரசுக்கும். ஆனால் நிறைய பணத்தை அதற்கு செலவிடுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை, வேறு பல்வேறு காரணங்களால். நீண்ட நாட்களாக நம்முடைய கோரிக்கை, இந்த நாட்டிலே ஏற்படுத்தப்பட்ட கமிஷன் ஆஃப்டர் கமிஷன், they recommended 6% of the GDP should be spent on education. மொத்த வருவாயிலே 6% கல்விக்கு செலவழிக்க வேண்டும் என்பதுதான். நாம் 75 ஆண்டுகள் ஆன பிறகும் 3.5% தாண்டவே இல்லை. உலகத்தில் இருக்கிற நாடுகளில் ஒரு 145 நாடுகள் நம்மை விட கல்விக்கு அதிகம் செலவழிக்கிறார்கள். எல்லாம் சேர்ந்து, மத்திய அரசு மாநில அரசு எல்லாம் சேர்ந்து பண்ணுறது. ஒரு 80 நாடுகள் 5% மேலே செலவழிக்கின்றார்கள். இது நம்மால் முடியாதா என்றால் முடியும். அதற்கு நாம் வழிவகை செய்தாக வேண்டும். நாம் அரசியல் சட்டத்திலே ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப் டு தி ஏஜ் ஆஃப் 14 என்று எழுதி வைத்திருக்கிறோம். 14 வயது வரை உட்பட்டவர்களுக்கு கட்டாய இலவச கல்வி. ஒன்று, அது ஏன் 14 என்று போட்டார்கள் எனக்கு தெரியவில்லை. பள்ளி 20 வகுப்பு முடிக்குவதாக இருந்தால் 18 என்று போட்டிருக்க வேண்டும். ஏன் அரசியல் சட்டம் அவ்வாறு எழுதப்பட்டது என்று தெரியவில்லை. இன்னொன்று, இந்த இலவச கட்டாய கல்வி என்பது அரசாங்க பள்ளியில் படிப்பவர்களுக்குத்தான் பொருந்துமே தவிர தனியார் பள்ளியில் இருப்பவர்களுக்கு பொருந்தாது. தனியார் பள்ளியில் இருப்பவர்களுக்கு அரசு உதவி செய்வதில்லை. பல நாடுகளில் வவுச்சர் சிஸ்டம் என்று இருக்கிறது. அந்த மாணவனோ அல்லது மாணவியிடத்தில் அதை கொடுத்து விடுவார்கள், என்ன தொகையோ அதை. அவர்கள் எந்த பள்ளியை விரும்பினாலும் அங்கே போய் படித்து கொள்ளலாம். நம்முடைய நாட்டில் ஒரு 60% 65% பேர் மாணவ மாணவிகள் அரசு பள்ளி அல்லது அரசு உதவி பெறுகின்ற எய்டட் ஸ்கூலில் படிக்கிறார்கள். மீதம் இருக்கின்ற 30-35% பேர் தனியார் பள்ளிகளில் படிக்கின்றார்கள். அவர்களுக்கு அரசாங்கம் எந்த விதமான உதவியும் செய்வதில்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெண்களுக்கென்று இப்பொழுது சில சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று, உயர்கல்விக்கு போகிற பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்படும் என்றும், அதேபோல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 10 மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உயர்கல்விக்கு உதவித்தொகை வழங்குவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இது போதாது. இந்தியா முழுவதும் அதற்கான ஒரு திட்டத்தை வகுக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஒரு 30 நாடுகளில், ஜெர்மனி, பிரான்ஸ், நார்வே, ஸ்வீடன், டென்மார்க் போன்ற ஒரு 30 நாடுகளில் உயர்கல்வி வரை இலவச கல்வி வழங்கப்படுகிறது. நம்மால் அது முடியாதா என்றால் முடியும். ஆனால் அதற்கு நாம் அதற்கான திட்டத்தை தீட்ட வேண்டும். அதுவும் இப்பொழுது ஆசிய நாடுகள் அமெரிக்காவை விட ஐரோப்பாவை விட அதிகமாக சாதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். உதாரணத்துக்கு ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். இருக்கின்ற மொத்த உற்பத்தியை 200 மடங்காக 10% டபுள் பண்ணுறதுன்னா எவ்வளவு நாளாகும்னா, இங்கிலாந்துக்கு 58 வருடங்கள் ஆயின, அமெரிக்காவுக்கு 47 வருடங்கள் ஆயின தங்களுடைய அவுட்புட்டை டபுள் ஆக்கிறதுக்கு. ஆனால் ஆசிய நாடுகள் அதில் பெரிய சாதனையை செய்து காட்டின. முதலில் ஜப்பான் 33 ஆண்டுகளில் அதை செய்து காட்டியது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கொரியா 11 ஆண்டுகளில் அதை முடித்து காட்டியது. அதற்கு மேலே போய் நம்முடைய பக்கத்தில் இருக்கிற சீனா நாடு 10 ஆண்டுகளில் முடித்து விட்டது. ஆக அமெரிக்காவையும் ஐரோப்பாவையும் ஓவர்டேக் செய்கின்ற அளவுக்கு, மீறி போகின்ற அளவுக்கு ஆசிய நாடுகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. நாம் அவைகளோடு போட்டி போட வேண்டும். அது போட்டி போடுவதற்கு சரியான இடம் கல்வியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இந்த நாட்டின் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு, எ கண்ட்ரி ஆஃப் டைவர்சிட்டி.
இங்கே பொறுமை மிக மிக தேவை. பல மொழிகள், பல மதங்கள், பல ஜாதிகள், உலகத்தில் எங்கேயும் இல்லாத ஜாதி இங்கே தான் இருக்கிறது. 25,000 ஜாதிகள் இருக்கின்றன. மொழிகளும் எந்த நாட்டிலும் இவ்வளவு மொழிகள் இல்லை. முக்கிய மொழிகளே 131 முக்கிய மொழிகள் இருக்கின்றன, மேஜர் லாங்குவேஜஸ். இஃப் யூ இன்க்ளூட் தி டயலக்ட்ஸ், பெருமொழி சிறுமொழி என்ற அதைகளை சேர்த்துகிறானால் 19,500 டயலக்ட்ஸ் இருக்கின்றன. இவைகளை வைத்து கொண்டுதான் இந்த நாட்டை ஆள வேண்டும். இவ்வளவுக்கும் மத்தியில் ஒரு ஒற்றுமையை உருவாக்க வேண்டுமானால் இதற்கு அடிப்படையாக எல்லோருக்கும் ஒரு பெருந்தன்மை வேண்டும், சகிப்புத்தன்மை வேண்டும். சச்சரவுகளை வைத்து கொண்டு இந்த நாட்டை நாம் ஆள முடியாது. இந்த கான்ட்ரவர்சி வச்சே சோறு போடணும்னு பார்க்குறாங்க நம்ம ஆளுங்க. அது நிச்சயமாக நடக்காது. மக்களை அது கீழே தள்ளிவிடும். பொறுமையாக ஒவ்வொருவரும் யோசித்து இதை செய்ய வேண்டும். இந்த கல்விக் கொள்கையை பொறுத்த மட்டில் மத்திய மாநில அரசுகள் கலந்து பேசவே இல்லை. எனக்கு தெரிந்தவரை இதுவரையில் அமைச்சர்கள் கூட்டமும் நடைபெறவில்லை, செயலாளர்கள் கூட்டமும் நடைபெறவில்லை. அது உடனடியாக நடைபெற்று இவைகளில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை கலந்து பேசி, கொள்கை முடிவை அமைச்சர்களோடு பேசி, அமுல்படுத்துகின்ற முடிவை செயலாளரிடத்தில் பேசி, மக்களுக்கு தேவையான கல்வியை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் இந்த கல்வியை விரிவுபடுத்துவதற்கும் நடவடிக்கை எடுத்தால் நாம் மேலே வந்து விடுவோம். மற்றவர்களையும் தாண்டி மேலே வர முடியும். நம்முடைய பிரதமர் சொல்கின்ற 10 ட்ரில்லியன் எக்கானமி கூட நம்மால் கடந்து விட முடியும். அப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கிறது. அதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை தந்த மாக்கோசு ராஜேந்திரன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். அவர்கள்தான் வர வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தி சொற்பொழிவாற்றிய டாக்டர் ஜி விஸ்வநாதன் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். தாய்மொழியின் முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு உணர்த்துதல் வேண்டும். ஒவ்வொரு ஆசிரியரும் தங்களின் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுதல் வேண்டும். மாணவர்களின் தனித்திறமையை வெளிப்படுத்த அவருக்கு சுதந்திரம் அளித்தல் வேண்டும். மாணவர்களுக்கு நன்னெறி கல்வி மிகவும் அவசியம். கல்விக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்காமல் ஒவ்வொரு மாணவரின் தனித்திறமைக்கு முக்கியத்துவம் கட்டாயம் அளித்தல் வேண்டும். ஆசிரியர்கள் தங்களது பொறுப்புகளை உணர்ந்து 100% முழுமையாக செயல்படுதல் வேண்டும். மாற்றம் முதலில் ஆசிரியர்களிடத்தில் வேண்டும். அனைத்து பாடங்களிலும் வேல்யூ எஜுகேஷன் முறை கட்டாயம் இருத்தல் வேண்டும். கல்வித்திறன் குறைந்த மாணவ மாணவியருக்கு தனி கவனம் செலுத்தப்படுதல் வேண்டும். ஆசிரியர்களே மாணவர்களுக்கு இந்த சமூகத்திற்கும் ரோல் மாடலாக இருத்தல் வேண்டும். மாணவர்களை சுயமாக சிந்திக்க செய்தல் வேண்டும். மாணவர்களுக்கு நாள் முழுவதும் பாட வேலையாக இல்லாமல் தனது தனித்திறமையை வெளிப்படுத்த கட்டாயம் சுதந்திரம் அளித்தல் வேண்டும். கேரியர் டெவலப்மெண்ட் புரோகிராம் ஒவ்வொரு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் கண்டிப்பாக இருத்தல் வேண்டும். மாணவர்களை குழு வாரியாக கலந்துரையாடல் செய்தல் வேண்டும். 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை தாய்மொழி கல்வி மிகவும் அவசியமாக இருத்தல் வேண்டும். பாரத நாட்டின் வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம் போன்றவற்றை ஒவ்வொரு மாணவ மாணவியரும் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும். நமது புராணங்கள், இலக்கியங்களின் மதிப்பினையும் மகிமையையும் முக்கியத்துவத்தையும் ஒவ்வொரு மாணவ மாணவியரும் அறிந்திருத்தல் அவசியம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சங்கரர் குழுவினுடைய அறிக்கை, காலையில் பெரியவர்கள் பேசிய பேச்சிலிருந்து நாம் அறிந்து கொண்டதிலிருந்து கல்வியை மேம்படுத்துவதற்கான முக்கியத்துவம் என்ன? 1, மாணவர்களுக்கு ஒழுக்கம் சார்ந்த கல்வியை வழங்க பெற்றோர், ஆசிரியர், நிர்வாகம், சமூகம் ஆகியோரின் ஒருங்கிணைந்த முயற்சி தேவை. அதை மேற்கொள்ள வேண்டும். 2வதாக, மாணவர்களுக்கு உளவியல் ரீதியான ஆலோசனை, மாணவர்களை கவரக்கூடிய விதம், ஆசிரியர் கற்பிக்கும் முறையில், அதாவது எளிமையான வடிவில் கற்பிப்பதற்கான மாற்றம், மாதந்தோறும் பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் மற்றும் மென்டாரிங் சிஸ்டம், அதாவது அந்த குழு மூலமாக மாணவர்களை நெறிப்படுத்துதல்.
மூன்றாவது, மாணவர்களினுடைய அறிவு, உடல், உணர்வுகளை வளர்ப்பதால் மட்டுமே முழு மாணவனாக மாற்ற முடியும் என்ற கருத்தை வலியுறுத்தல் வேண்டும். நான்காவது, மிக முக்கியமானது, ஆசிரியர்களுக்கு முறையான தொடர் பயிற்சி, ஒரு கண்டினியூஸ் ஓரியன்டேஷன், ஆலோசனை வழங்குவதன் மூலமாக நாம் கல்வியை மேம்படுத்தலாம். இறுதியாக, மாணவர்களுக்கு நீதி போதனை வகுப்புகள் மட்டுமன்றி கூட்டு குடும்ப முறையினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி, அதோடு மட்டுமல்லாது பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் அதிக நேரம் செலவிட்டு ஒரு ஆசிரியராக மாறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். ஆன்று அவிழ்ந்து அடங்கிய சான்றோர்கள் அவைக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய மத்துவருக்குள்ள எல்லாருமே ஆசிரியர்கள், பள்ளி நடத்துபவர்கள், கல்லூரி நடத்துபவர்கள் அவர்களாகவே இருந்தாங்க. 25 வருடம் அனுபவம் பெற்றவர்கள் கூட 30 வருடம் பெற்றவர்களும் இருந்தாங்க. அவங்க சொன்ன விஷயத்தில் மிக சிறப்பான விஷயம் என்னன்னு சொன்னால், கேரக்டரும் பிஹேவியரும் இரண்டும் கொஞ்சம் மாறுபட்டவை. பிஹேவியர் இருக்கிறது, அவருடைய கேரக்டரையே மாற்றணும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் விவேகானந்தர் சொல்லியுள்ள செயல்பாடுகள் எல்லாம் மாணவர்களுக்கு சென்று அடைய வேண்டும். இந்த புத்தகங்களை ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் கொடுத்து ஒவ்வொரு மாணவர்களையும் படிக்க சொல்லி அதை பார்த்தே கூட அந்த எழுத வேண்டும். அதற்கு ஒரு ஆன்சர் எழுதி அதில் வெற்றி பெறுகிற மாணவர்களை எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் ஒரு கிட்டத்தட்ட 234 தொகுதிகளாகட்டும் அல்லது மாவட்டங்களாகட்டும் அவர்களையெல்லாம் ஒன்றாக இணைத்து ஒருங்கிணைத்து ஒரு விழா நடத்தினா, அந்த ஜனவரி மாதம் 12ஆம் தேதி சுவாமி விவேகானந்தரை பிறந்த நாளில் நடத்தினா அது மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் சொன்னாங்க. அடுத்து டீச்சர்ஸ் மாடல் ஸ்டூடெண்ட் மட்டுமல்ல, மாடல் டு த ஸ்டூடெண்ட்ஸ். மாணவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை டீச்சர்ஸ் தன்னுடைய செயலாலும் தன்னுடைய செயல்பாடுகளால் நான் வாழ்ந்து காட்ட வேண்டும்னு சொல்லியிருந்தாங்க. அதை விட மிக முக்கியமாக பெற்றோர்களுக்கு அதிக கவனம் கொடுக்கணும், பெற்றோர்களுக்கு அதிகப்படியான பயிற்சி கொடுக்கணும், பெற்றோர்களை அடிக்கடி அழைத்தவர்களை பேச வேண்டும். இது இருக்கிற பிரச்சனைகளுக்கு மிக முக்கிய காரணமே பெற்றோர்கள் குழந்தைகளை சரியான முறையில் கவனிக்க முடியாது. ஆகவே பெற்றோர்களுக்கு அந்த பள்ளிக்கு வருகிற பெற்றோர்களுக்கு அடிக்கடி கூட்டம் போடணும், வருகிற போது அதிகமாக சொல்லி பெற்றோர்களையும் நெறிப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அதை விட முக்கியமாக என்னுடைய வேண்டுகோளாக, விவேகானந்தருடைய பிறந்த நாளிலே தமிழ்நாடு முழுவதும் கூட நமது இயக்கத்தின் சார்பாக ஒரு விவேகானந்தருடைய பிறந்த நாளிலே விவேகானந்தருடைய கருத்துக்களை மிகச் சிறப்பாக சொல்லுகிற மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு ஒரு பரிசளித்து அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு விழா நடத்தினால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்கிற கருத்தையும் தெரிவித்து அவைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பூஜ்யக்குரிய மகராஜ் அவர்களின் திருப்பாதங்களில் பணிவான நமஸ்காரங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். எங்களுடைய குழுவில் பேசும் பொழுது அங்கு வந்திருந்த பல கல்வி நிறுவனங்களை நடத்துபவர்கள், அதனால் எத்தனையோ கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் இங்கே வந்திருக்கக்கூடியதே அவங்க சுவாமி விவேகானந்தரால் செலக்ட் பண்ணப்பட்டு தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோங்கிறதுல ஒரு பெருமிதம் எங்கள் எல்லாருக்குமே இருந்தது, அந்த குழுவுக்கு வந்திருந்த எல்லாருக்குமே. ஏன்னா ஆயிரக்கணக்கான இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, பட் இங்கே வந்திருக்கக்கூடியவங்க ஒரு 100 பேர் தான். ஸோ இந்த 100 பேரும் என்னென்றால் கல்வியில் மாற்றத்தின் மூலமே சமுதாய மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பது விவேகானந்தர் சொன்ன செய்தி. ஸோ அதை எடுத்து செயல்படுத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களின் தாளாளர்களாக வந்திருக்கிறதுல எங்கள் குழுவில் இருந்த அனைவருக்கும் ஒரு பெருமிதம் இருந்தது. அதோட ரெண்டாவது நிறைய சமுதாயத்திற்கு நிறைய பேர் இருக்காங்க. இட் இஸ் ப்ரொஃபஷனல்ஸ் லைக் டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், அட்வொகேட்ஸ், அந்த மாதிரி ஆடிட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. தே ஆர் ஆல் சப்போர்ட்டிங் டு தி சொசைட்டி. அவங்க எல்லாருமே சமுதாயத்திற்கு உதவி செய்கிறாங்க. ஆனால் அந்த உதவி செய்யக்கூடியவர்களை உருவாக்கக்கூடியது கல்வி நிறுவனங்கள் தான். ஸோ அப்படிப்பட்ட கல்வியாளர்களை மட்டுமல்ல, சமுதாயத்திற்கு தேவையான அனைவரையும் உருவாக்கக்கூடிய ஒரு பெரும் பணியை நமக்கு பகவான் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத பற்றின ஒரு பெருமிதமும் எங்களுக்கு இருந்தது. மூணாவது நிறைய இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஒரு கல்வி நிறுவனம் நடத்துவதில். அந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக பெற்றோர்களோ புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஆசிரியர்களும் புரிந்து கொள்வது மிகவும் கடினம். பட் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நல்ல மாணவர்களை உருவாக்கணுங்கிற பணியை எடுத்து செய்யறதுனால அதற்கு கண்டிப்பாக இறைவனின் அருள், இங்கே வந்திருப்பவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய
அத்தனை தபஸ்விகளினுடைய ஆசீர்வாதமும் ஒரு பெரிய பலமாகவும் சக்தியாகவும் இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய பிரார்த்தனை. இன்னொன்று வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கல்வி நிறுவனத்திற்கும் அவங்கவுங்க நிறுவனத்திற்கு தகுந்த மாதிரி 1000 பேர் 2000 பேரை வந்து கொடுத்துருக்காரு. நம்ம யாரையும் தேடி தேடி போகலை, ஆனால் மாணவர்கள் நம்மக்கிட்ட வந்திருக்காங்க. அந்த மாணவர்களை அறிவுள்ளவர்களாகவும் நல்ல திறமை உள்ளவர்களாகவும் உருவாக்கிட்டு தான் இருப்போம் நம்ம. ஏன்னா எல்லா இன்ஸ்டிடியூஷனுக்கும் அது ஒரு பெரிய ஒரு இது. எந்த ஸ்கூலில் நிறைய மார்க் வாங்குறாங்களோ அந்த ஸ்கூலுக்கு தான் அட்மிஷன் போவாங்க. அப்படி இருக்கும்போது அதை நம்ம செஞ்சே ஆகணும். இது தட் இஸ் மேண்டேட்ரி. பட் அதை தாண்டி நல்ல மனிதர்களாக இந்த சமுதாயத்திற்கு நல்ல மனிதர்களாக அவர்களை உருவாக்கி அனுப்பக்கூடிய பொறுப்பையும் வந்து கடவுள் வந்து இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்கார் கண்டிப்பாக. ஏன்னா இன்னைக்கு காலையிலேருந்து சுவாமி பேசினாங்க, பாலகுரு சுவாமி ஐயா அவர்கள் பேசினாங்க, அடுத்தது வந்து விஐடி விஸ்வநாதன் ஐயா அவர்கள் பேசினாங்க. அவங்க எல்லாருமே இந்த பொறுப்பு யாருக்கோ இருக்கு அப்படின்னு சொல்லலை, நமக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கு அப்படிங்கிறத நேரடியாகவும் மறைமுகமாகவும் சொன்னாங்க. ஆனால் இறைவன் அந்த பொறுப்பை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் இதை ஒரு ஸ்கூலில் மாணவர்களை நல்லவர்களாக உருவாக்கும் பணியை நீ ஃபீஸ் கூட வாங்கிட்டு செய் அப்படின்னு தான் இறைவன் நமக்கு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கார். ஸோ அந்த வாய்ப்பை நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது வந்து பல கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களுடைய கருத்து. இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நேரம் இன்றைய கலந்துரையாடலாக இருந்தாலும் சரி எதுலேயும் கேள்விகள் கேட்பதற்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் எங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்தி கொள்ள முடியும். அதனால் வந்து கேள்வி நேரம் அதிகமாக வேண்டும் அப்படின்னு. ஏன்னா யாருக்கு செயல்படக்கூடிய ஆசையும் ஆர்வமும் இருக்கோ அவங்களுக்கு கேள்விகள் நிறைய வரும். அந்த சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து அதிகமாக வேணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தாக இருந்தது. இன்னொன்று வந்து இந்த சொசைட்டி மேலே சமுதாயத்தின் மேலே விவேகானந்தர் வைத்திருந்த அன்பை ஒவ்வொரு கல்வி நிறுவனமும் நடத்துபவர்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கண்டுபிடிக்க முடியும். அதை பல கல்வி நிறுவனங்களில் அங்கு வந்திருந்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறத பல நிறுவனங்கள் அதை கடைபிடிக்க வச்சிருக்காங்க. உண்மையிலேயே அது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக இருந்தது. ஏன்னா இதுக்கு எல்லாருமே கைத்தட்டலாம். நம்ம தேசத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பண்பு தான் மாதா பிதா குரு தெய்வம்ங்கிறது. அதை பல கல்வி நிறுவனங்கள் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லும் பொழுது அது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. செய்யாதவங்க செய்ய வைக்கணுங்கிற ஒரு உத்வேகம் வந்தது. இன்னும் சில இன்ஸ்டிடியூஷன்ஸில் அவங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த நெத்தியில் வந்து திருநீரோ திருமணோ ஏதோ வச்சுட்டு வரணுங்கிறத கண்டிப்பாக செய்ய வைக்கிறோம். நம்மளுடைய பாரத பண்பாட்டை ஏதாவது ஒரு முறையில் அவர்களை கடைபிடிக்க வைக்கிறோன்னு சொல்லி எங்களுடைய குழுவில் வந்திருந்தவர்கள் சொன்னார்கள். அதுவும் ஒரு பெருமைக்குரிய விஷயமாக இருந்தது. இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இங்கே இருக்கக்கூடிய சாதுக்கள் அனைவரின் ஆசையும் கண்டிப்பாக சுவாமி விவேகானந்தரனுடைய அருள் இருக்கும். ஏதாவது சமுதாயத்திற்கு ஒரு நல்லதை செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இங்கே இருக்கவங்க அத்தனை பேரும் வந்திருக்கோம். அப்படிங்கிற போது கண்டிப்பாக நம்ம அனைவருக்கும் சுவாமி விவேகானந்தரினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அதன் மூலம் அந்த சக்தியையும் வலிமையும் எடுத்துக்கொண்டு சென்று பின்னாடி சந்திக்கும் பொழுது ஒரு மாற்றத்தோடு கண்டிப்பாக சந்திப்போம் அப்படிங்கிற எண்ணத்தோடு முடிச்சுக்கிறேன். நமஸ்காரம். நான்கு குழுவிலிருந்தும் நெறியாளர்கள் சார்பில் உரையாற்றிய அனைவருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு ஆசியுரை வழங்குபவர் பரமபூஜனீய ஸ்ரீமத் சுவாமி கௌதமானந்த்ஜி மகராஜ் அவர்கள். மகராஜ் அவர்கள் உலகளாவிய ஸ்ரீ ராமகிருஷ்ண சங்கத்தின் துணைத் தலைவராக சேவையாற்றி வருகிறார். மடத்தின் மற்றும் மிஷனின் மூத்த தவமிகு துறவீருள் ஒருவரான மகராஜ் அவர்கள் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக நாட்டின் வடகிழக்கு பகுதிகளான அருணாச்சலம் மற்றும் மேகாலயாவில் பல்வேறு ஆண்டுகள் கல்வி, கலாச்சாரம், மருத்துவம் மற்றும் பாரம்பரிய பெருமிதம் அவற்றை பழங்குடி மக்களிடையே தோன்றுவதற்கு மகத்தான சேவையை செய்திருக்கிறார். நாம் இங்கு இருக்கும் இந்த ராமகிருஷ்ண சமய சமரச கோயிலின் கும்பாபிஷேகம் கடந்த 2000ஆம் ஆண்டு மகராஜ் அவர்களுடைய சீரிய தலைமையில் நடைபெற்றது. மகராஜ் அவர்கள் கல்வியில் மிகவும் நாட்டம் மிகுந்தவர். ஐநா சபை, யுனெஸ்கோ மற்றும் மத்திய அரசாங்கத்தின் CBSE உள்ளிட்ட கல்வி திட்டங்களுக்கு மகராஜ் அவர்கள் ஆலோசகராக சேவையாற்றியுள்ளார். மகராஜ் அவர்கள் இப்போது இந்த நிகழ்ச்சிக்கு ஆசியுரை வழங்க அவர்களை பாதாரவிந்தங்களில் நமஸ்கரித்து வணங்கி அழைக்கிறோம்.
நமஸ்தே யதிராஜாய விவேகானந்தசூரயே சச்சித் சுகஸ்வரூபாய சுவாமினே தாபஹாரிணே. அன்புடைய சகோதரிகளே, சகோதரியர்களே, இங்கே நிறைந்திருக்கிறோம் எல்லா விருந்தினர்களே. நான் கடைசியில் ஒரு 10-15 நிமிஷம் பேசணும்னு சொல்லியிருக்கா. என்ன பேசணும்னு அவளும் சொல்லலை, நானும் யோசனை பண்ணலை என்ன பேசணுன்னு. விவேகானந்தர் எஜுகேஷன்னா எனக்கு எப்போவுமே நினைவு வரும், மனுஷனை நல்லதாக்க முடியாத எஜுகேஷன்னு. நாம் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவோம். யாரானா வந்து சேவிச்சாலும்னா நல்ல பையனாக இருப்பா, நல்ல பொண்ணாக இருப்பா, இருமா, நல்லவனாயிரு நல்லவனாயிரு, இப்படி தான் ஆசீர்வாதம் பண்ணுவோம். இந்த காலத்தில் இளைஞர்களுக்கு நீ நல்லவனாக இருப்பான்னா இந்த மாதிரி ஆசீர்வாதம் நிறைய கேட்டிருக்கேன். சுவாமிகளே, என்ன பண்ணால் நல்லவரானே அது சொல்லுங்கன்னு கேட்பான். என்ன பண்ணால் என்ன எப்படி இருந்தால் நல்லவனாவே நல்லவன் சொல்லுவோங்க நீங்கள், அது சொல்லுங்கன்னு கேட்பான். சரிதான், கேட்குறது சரிதான். நாம்பளும் இப்போ நீ நல்லவனாயிருன்னு சொன்னால் நமக்கே தெரியாது என்ன சொல்லிகிட்டு இருக்கணும். சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கையை பார்த்தோம்னா, அவருடைய குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ண வாழ்க்கையை பார்த்தோம்னா, நல்லவன் நல்லவள் நல்லவனாருதுன்னு என்ன, இதன் அர்த்தம் நமக்கு நல்ல விளக்கமாக புரியும். அவர் வாழ்க்கையை பார்த்தோம்னா நமக்கு ஒரு 5 பண்புகள், வேல்யூஸ், இந்த ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் ஒன்றும் இல்லையோ. இப்போ வேல்யூஸ்ன்னு சொல்கிறதுன்னா அது ஒரு கமர்ஷியல் டேர்மு. வேல்யூ, ஹையர் வேல்யூ, லோவர் வேல்யூ, இப்போ எல்லாம் கமர்ஷியல் டேர்மில் தான் போகும். அதனால் நாம் இது தர்ம குணங்கள், நல்ல குணங்கள், அதுக்கு வேல்யூ பண்ணிட்டேவா. இப்போ இந்த குணங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, வேல்யூக்கும். நல்ல குணங்கள் எப்படி நமக்குள்ளே வரும், எந்த குணங்கள் இருந்து தான் நம்ம நல்லவர்களாகும், இப்படி தான் இந்த எழுதி கேட்குற கேள்வி. அவள் வாழ்க்கையை நாம் படித்து நமக்கு புரிஞ்சிருக்கிறது. அதை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். நல்லவர்னா அவர்களுக்குள்ள இந்த 5 பண்புகள் இருக்கும். 1 உண்மை, சத்தியம். இந்த சத்தியன்றது பெரிய பண்பு. இது இருந்ததுன்னா அவன் நல்லவன் ஆயே தான் ஆகணும். ஒரு மனுஷன் ரொம்ப நல்லவன் ஆனால் அவன் பொய் சொல்லுவான் அப்படின்னா அவன் நல்லவன் எப்படி ஆவான்? ஆக முடியாது. எதுவானா யாராவது நல்லவன் சொன்னோம்னா உண்மை இருந்து தான் ஆகணும், சத்தியம் இருந்து தான் ஆகணும். அது ஒரே ஒரு பண்பு வச்சுண்டு உலகத்தெல்லாம் ஆண்டவர் காந்திஜிக்கிட்ட ஒரே பண்பு, பெரிய பண்பு சத்தியம். மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத்துன்னு சொன்னார். பாவானே ஒரு சத்தியம்னு கூப்பிட்டார். சத்தியத்தை ஒன்று பிடிச்சி வச்சுட்டு வரும் உலகத்துக்கெல்லாம் ஒரு பெரிய தலைவர் ஆகிட்டார். அந்த மாதிரி பெரிய பண்பு அது. நாம் நல்லவனாகிறதுக்கு நம்ம தர்மத்தில் அப்படி தான் சொல்கிறது. யாரான நல்லவன்னா முதல் பண்பு அவனுக்குள்ள சத்தியம், உண்மை, ட்ரூத்ஃபுல்னஸ். ட்ரூத்ஃபுல்னஸ் இஸ் ரிக்வயர்ட் ஈவன் இன் திஸ் மாடர்ன் வேர்ல்டு. மாடர்ன் வேர்ல்டில் நம்ம எவ்வளோ ஒரு சிஇஓ ரிட்டையர் ஆனார் பெரிய கம்பெனிலேருந்து. அவர் ரிட்டையர் ஆனோடனே ஒரு பெரிய நல்ல ஆனஸ்ட் பர்சன்னா ட்ரூத்ஃபுல் பர்சன். அவன் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளேயே 4 பேர் பெரிய கம்பெனி, அந்நிய கம்பெனிகளை வந்துக்கிறா. அங்கே எங்கள் கிட்ட வாங்கோ, எங்கள் கூட அவங்க எங்கள் கூட வாங்கோ. எதுக்கா? ரொம்ப ட்ரூத்ஃபுல்டா. அவன் தனுக்காக ஒன்றும் பண்ணிக்கலடா, 4 பேருக்கா அந்த கம்பெனிக்காக அவ்வளோ பண்ணியிருக்கான். பண்ணிட்டுனும் இன்னும் வர 50 வருஷத்தில் அந்த கம்பெனிக்கு எதுவும் கட்டம் வரக்கூடாது அப்படியெல்லாம் பிளான் பண்ணி கொடுத்துருக்கான். அதுதான்டா அந்த மாதிரி ஆள். அவன் தான் நமக்கு வேணும். ரெட்ட சம்பளம் கொடுத்து நடிச்சுட்டு போகிறான். ட்ரூத் த வேல்யூ ஈவன் இன் தி ப்ரெசன்ட் டே வேர்ல்டு. ட்ரூத்ஃபுல்னஸ்ஸு பெரிய ஒரு பண்பு. நல்லவனாகணும்னா நீ உண்மையாக இருக்கிறதுக்கு முயற்சி செய். எல்லாரும் ஹரிச்சந்திரன் ஆக முடியாது, நமக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஹரிச்சந்திரன் ஆகலைன்னு எல்லாம் தலையிலேருந்து கால் வரலாம் எல்லாம் பொய்யை சொல்லணுமான்னா பொய் சொல்ல வேண்டியதில்லை. இன்றைக்கி நான் 50 பொய் சொல்லிகிட்டு இருக்கலாம். குறைச்சி 10 பொய்க்கு சொல்கிறதுக்கு வரும், 5 பொய் சொல்கிறதுக்கு வரும். எவ்வளோ பொய்கள் குறைச்சின்னு வருமோ நமக்குள்ள ஒரு சக்தி வரும், ஒரு சாகசம், துணிச்சல் வரும். யார் சத்தியம் சொல்கிறார்களோ, பொய் சொல்லாமல் இருக்கார்களோ
அவருக்குள்ளே ஒரு துணிச்சல் இருக்கும். அவர் உண்மையாக எல்லார் மேலும் சொல்லுவாள். பெரியவராகட்டும் சின்னவர்களாகட்டும் அவள் என்ன சொல்லுவா அதுக்கு பார்க்க மாட்டாள். எது உண்மையாக அதை நான் சொல்ல போகிறேன், எது உண்மையாக அதை செய்ய போகிறேன், இந்த மாதிரி ஒரு துணிச்சல் வரும். சத்தியத்தில் அந்த சக்தி உண்டு. நல்லோர்களில் அந்த சக்தி வருது, அந்த சக்தி அந்த உண்மையால். ஆகவே நல்ல ஒன்றுன்னா அந்த உண்மையை பற்றிக்கோ, சத்தியத்தை பற்றிக்கோ எப்போ முடிஞ்ச வரையிலும் ஆனஸ்ட் ஆயிரு, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆயிரு, நேர்மையாக பேசு, நேர்மையாக வாழு. இரண்டாவது, இது எஜுகேஷன் மஸ்ட் கிவ் திஸ். சின்ன வயசுலேருந்து ட்ரெயின் பண்ண முடியும், இப்படி ட்ரெயின் பண்ண முடியும். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம், சின்ன குழந்தை அம்மாக்கிட்ட அம்மா ஏதோ தவறு கேட்டிருக்கா, அதாவது குழந்தைக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறா. அந்த குழந்தை ப்ரொட்டஸ்ட் பண்ண அம்மாவுக்கு, அம்மா நான் பண்ணல, அம்மா மேலே கோச்சுமா அந்த பையன், நான் பண்ணலை, நீ பண்ணிருக்கடா, அது பண்ணாமல் இருந்து நான் கடைசியில் நான் பண்ணலன்னே பிடிச்சிக்கும். இந்த சின்ன குழந்தை அம்மாவை அப்போஸ் பண்ணும். எங்கேருந்து அந்த சக்தி? அந்த உண்மையில் இருக்குது. இந்த குழந்தைக்கு தெரியும், நான் பொய் சொல்லலாமல் இருக்கேன், நான் என்ன மேலே போய் சாத்திராலே கொண்டு வந்து. அதை போல் இது நாம் கற்றுக் கொடுக்க முடியும். நாம் சின்ன சின்ன குழந்தைகள், ட்ரைபல் பசங்களுக்கெல்லாம் சொல்லிருப்பா இவங்க இன்ட்ரடக்ஷனில் ஒரு 20 வருஷம் நான் ட்ரைபல் பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், எஜுகேஷன் கொடுத்துருக்கேன். நார்த் ஈஸ்டில், மத்திய பிரதேஷில், மேகாலயாவில் 20 வருஷம். இந்த குழந்தைகளுக்கு முதலே பிடிச்சி கற்றுக் கொடுப்போம். பாரு, நேர்மையோடு இரு, பொய் சொல்லாது. இந்த குழந்தைகள் அப்படியே ஏற்றுக்குவோம், அப்படியே ஏற்றுக்குவோம். எனக்கு அப்படியே வந்து அந்த குழந்தைகளுக்குள்ளே அந்த பொய் சொல்கிறதாகட்டும், சாதாரணமாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காப்பி அடிப்பாடு பரீட்சையில். இந்த காப்பி அடிக்கிறது வரவே இல்லை நம்ம குழந்தைகள். பக்கத்தில் உட்காந்துருந்தாலும் அந்த பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டோம், தன் பாட்டுக்கு எழுதிட்டு போவோம். அதுக்கு வேறு காரணமும் உண்டு. அதுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்து எல்லா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி அந்த குழந்தைகளும் எல்லா குழந்தைகளுக்கும் ரெடி பண்ணியிருப்போம். அதனால் பக்கத்துக்கு காப்பி பண்ணுறதுக்கு வேண்டியது தேவையில்லை. தேவையில்லாமல் ஒரு பழக்கம் வந்து ஒருத்தர் தேவை அந்த பக்கத்து பேப்பரில் பார்ப்பான். நம்ம குழந்தைகள் பார்க்காது. அது எப்படி தெரிஞ்சது எனக்கு? நம்ம ஸ்கூல்லேயே நல்ல ஸ்கூல், ராமகிருஷ்ண மிஷன் ஸ்கூல்னால் சைனாஸ் மாடலில் இருக்குது, அதெல்லாம் தானே அருணாச்சல் பிரதேஷில். அங்கே நம்ம ஸ்கூலுக்கு நல்ல பேர். அதாவது டெப்யூட்டி டைரக்டர் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னால், சுவாமி உங்கள் ஸ்கூலுக்கு எக்ஸாமினேஷன் ஹால் கொடுத்துட்றோம், நீங்கள் உங்கள் குழந்தைகளை வெளியில் போக வேண்டியதில்லை. சரி கொடுங்கப்பா. ஸோ நம்ம ஸ்கூல்லேயே ஒரு ஹாலு, நம்ம குழந்தைகள்லாம் அது உள்ள பரீட்சை எழுதும். எவ்ரி இயர் 100% ஃபஸ்ட் டிவிஷன், எவ்ரி இயர் 100% டிவிஷன். இது எல்லாருக்கும் பிடிக்கல. அது சாதாரணமாக எல்லாருக்கும் எதுவான முன்னேறி போச்சுன்னு பிடிக்காது. அது எப்படி பக்கத்தில் இருந்துச்சு. சில ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்களுக்கெல்லாம் பிடிக்கல. அவளெல்லாம் பரப்பி விட்டா, ஐயோ 100% அவளே சொல்லி கொடுத்துட்றா, அவளை எழுதி வச்சுடுறா, அதனால தான் 100%. இது அப்புறம் வருஷந்தோறும் வருமானா 100%. அது பார்ப்பட்டதும் அது கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் வந்துடுத்து, இந்த நாம் எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் போட போகிறோம். நான் சொன்னேன், வெல்கம், அனுப்பிச்சிடுங்கோ. எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் அனுப்பிச்சார். அந்த எக்ஸ்டர்னல் வந்தார். பரீட்சை ஆரம்பமாக போகிறது. ஹாலில் நம்ம பசங்கள்லாம் உட்காந்துருக்கோம் நம்ம ஹால்லையே. நான் சொன்னேன், இப்போ பரீட்சை ஆரம்பமாகுது, வாங்க 2 பேரும் போகலாம். ஸோ அந்த எக்ஸ்டர்னல் எக்ஸாம் நானும் போனோம். எல்லாருக்கும் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாச்சு. குழந்தைகளும் எழுதுறதுக்கு ஆரம்பித்தார். ஒரு 10-15 எழுதிட்டுருக்கா. எனக்கு பிரின்ஸிபல் ஆஃபீஸில் வேலை இருந்தது. நான் அந்த எக்ஸ்டர்னல் சூப்பரிண்டெண்டன்ட்டு வெளியில் இன்னொரு ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர்னு நினைக்கிறேன். அவர் அங்கே உட்காந்து வச்சுட்டு தான், நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கவனித்து பாருங்க குழந்தைகளை எப்படி பண்ணுறான்னு. நான் கொஞ்சம் ஆஃபீஸுக்கு போகிறேன். ஆஃபீஸுக்கு வந்துட்டேன். வந்து 15 நிமிஷத்துக்கெல்லாம் இந்த ஆளே வந்துட்டு. நான் சொன்னேன், நீங்கள் தான் கொஞ்சம் உட்காந்து பார்க்கணும் மாதிரி இருந்தே, உங்களை அதுக்கு தான் அனுப்பிச்சிருக்கா. நம்ம குழந்தைகள்லாம் காப்பி பண்ணுறதுன்னு அதை நீங்கள் சூப்பர்வைஸ் பண்ணிட்டு போன தான் அனுப்பிச்சிருக்கேன். நீங்கள் வந்துட்டு என் கூட. சுவாமி, இந்த 15 நிமிஷம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு பையன் கூட தலையே எடுக்க மாட்டேன்றான், அப்படியே எழுதிட்டே போயிட்டு இருக்கான். குழந்தைகள் ட்ரெயின் பண்ண முடியும். இந்த உண்மை வந்ததுன்னா நன்மை வரும். நன்மை வந்தால் நமக்கு எஜுகேஷன் பாலிசியில் மனுஷனை நல்லவனாக்கணும்னா முதல் இது. என்ன வேணாலும் சத்தியம் விட மாட்டேன், உண்மை விட மாட்டேன், அந்த மாதிரி சொல்லும்படியான சிட்டிசன் தயாராகணும். இரண்டாவது, நம்ம புனிதம்னு சொல்கிறோம். புனிதம் என்ன? நான் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லுவேன், இப்போ நாம் சாதாரணமாக உங்கள் வீட்டில் யார் இருக்கா, எவ்வளோ பேர் இருக்குங்கோன்னு கேட்ட மாதிரி சொல்லுவோம். நம்ம அப்பா அம்மா, அக்கா தங்கை, அண்ணன் தம்பி, நம்ம 6 பேர் இருக்கோம்.
அப்படின்னு சொல்லுவோம். அதை இன்னொரு வழியாகவும் சொல்லலாம். இந்த மாடர்ன் பசங்கள்லாம் சொல்ல முடியும். இப்படி நம்ம 3 ஆண்கள் 3 பெண்கள் இருக்கோம்னு சொல்லலாம். அக்கா தங்கை அம்மா 3 பெண்கள், அப்பா நானும் என் தம்பி 3 ஆண்கள், 3 ஆண்கள் 3 பெண்கள்னு சொல்லலாம். ரெண்டும் உண்மைதான். ஆனால் இந்த உண்மையினால் உன் மனசில் ஒரு புனித பாவம் வராது. ஆனால் நான் அண்ணன் தம்பி அக்கா தங்கி அப்பா அம்மான்னு உன்னையே எதுவோ மனசில் ஒரு உயர்ந்த ஒரு பாவனை வரும். இதுதான் உண்மையான புனிதம். எந்த மனிதன் ஆணை பார்த்தாலும் பெண்ணை பார்த்தாலும் இவன் என்னுடைய அண்ணா, இவன் என்னுடைய தங்கை, என்னுடைய அக்கா, என்னுடைய தங்கை, என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, எங்கள் சித்தி, எங்கள் மாமி, இந்த உறவில் நாம் பார்த்தோம்னா தானாகவே நமக்கு இந்த புனிதம் வரும். அப்படின்னு என்ன செய்யணும்? நம்ம தர்மத்தில் திரும்பி திரும்பி சொல்கிறது, புராணங்களில் சொல்கிறது, வசுதைவ குடும்பகம். இந்த உலகமெல்லாம் பகவானுடைய ஒரு ஃபேமிலிடா. இட்ஸ் எ டிவைன் ஃபேமிலி. யாருக்கு தெரியாது நம்மளாம் குழந்தைகள், பகவானுடைய குழந்தைகள்னு. நானும் பகவானுடைய குழந்தை, இவருக்கு குழந்தை, இவர்களும் நம்மளாம் பகவானுடைய குழந்தைகள். அப்படின்னு நம்ம அண்ணன் தம்பிகளாக இல்லையா, அக்கா தங்களாக இல்லையா? We all belong to a family. இந்த we belong to a divine family. ஆகவே நம்ம ஆணை பார்க்க மாட்டோம். ஆணை அண்ணனாகவோ தம்பியாகவோ அப்பாவாகவோ பார்ப்போம். பெண்ணை பார்த்தா அக்காவாகவோ தங்கையாகவோ அம்மாவோ பார்ப்போம். இதுதான் புரியும். குழந்தைகளுக்கு நல்லா புரியும். ஒரு பொண்ணு நம்ம ஸ்கூலில் கிளாஸ் 10 பாஸ் பண்ணிவிட்டு அப்போது 11, 12 நான் திறந்திருக்கல அருணாச்சல் பிரதேசத்தில். அந்த பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போச்சு. அப்புறம் நாம் ஒரு மேகசின், ஸ்கூல் மேகசின் பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பொண்ணை கூப்பிட்டேன், நீ உன்னுடைய ரிமினிசென்சஸ் ஆஃப் யுவர் தி ஸ்கூல் அண்ட் யுவர் ப்ரெசன்ட் ஸ்கூல் எழுதினேன். அந்த பொண்ணு சொல்லிட்டு, சுவாமி ஒரு வித்தியாசம் ரொம்ப பெருசானது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் நம்ம மிஷன் ஸ்கூலுக்கும் நான் பார்க்குறேன். என்னென்னா, இங்கே நாம் எல்லாம் இவ்வளோ பேர் படிப்போம். நம்ம ஒருத்தர் அண்ணன் தங்கை அக்கா தங்கை அண்ணன் தம்பி போல் பார்த்துட்டு இருந்தோம். இது கிடையவே கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூல். புனிதத்தை சொல்லி கொடுக்கல. புனிதத்தை நாம் வந்த உடனே நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் பெரிய ராமகிருஷ்ணருடைய கோவில் இருக்கும், ப்ரேயர் ஹால் இருக்கும். அதுக்கு போய் குரு மகாராஜ் சேவிச்சுட்டு தான் ஸ்கூல் ஆரம்பமாகும். ஸ்கூல் ஆரம்பித்தது எல்லா குழந்தைகளுக்கும் தெரியும், நம்ம வேர் ஆல் சில்ட்ரன் ஆஃப் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. அப்படி சொன்ன உடனே அது இன்டைரக்டாக அவர்கள் நம்ம பிலாங் டு ஃபேமிலி ஆஃப் ராமகிருஷ்ணான்னு வந்துடும் சொல்லாமே. அதனால ஈச் ஒன் நம்முடைய அண்ணன் தங்கைகள் அப்பா அக்கா தம்பிகள், இந்த ஒரு எண்ணம் வரும். நம்மளுக்கு கோ எஜுகேஷன் ஸ்கூலு ஒரே ஒரு விதமான பேட் இன்சிடெண்ட் ஆனது கிடையாது. அண்ட் அப் டு ஹையர் செகண்டரி நான் 13 வருஷம் அந்த இடத்துல இருந்தேன். இட்ஸ் ஸோ குட். ஸோ புனிதம் கேன் பி டாட் இன் தி வே தே அண்டர்ஸ்டாண்ட். எல்லாரையும் ஒரு அக்கா தங்க போல பாடுறா, இது போன்ற அதுதான் புரியும். எந்த பெண்ணை பார்த்தாலும் எந்த ஆணை பார்த்தாலும் அக்கா தங்கை அண்ணன் தம்பி அப்பா அம்மா திருஷ்டியில் பாரு. இதே புனிதம். சுவாமி விவேகானந்தர் திரும்பி திரும்பி சொல்லியிருக்கார். ஸ்டூடெண்ட் ஆனவங்களுக்கு ரொம்ப முக்கியமான இந்த புனிதம். இந்த புனிதத்தினால அவன் மனசு கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அழகாக ஆகும், ரொம்ப நல்லா கான்சன்ட்ரேஷன் வரும். கான்சன்ட்ரேஷன் வந்து எந்த வேலையை 2 மணியில் செய்ய முடியுமோ 6 மணியில் செஞ்சிடலாம். 2 மணியில் இது படிக்க முடியுமோ 6 மணியில் படிக்கலாம். மேதாசக்தி அதிகமாகும், மெமரி சக்தி அதிகமாகும். சுவாமிஜி திரும்பி திரும்பி சொல்கிறார். இது ஒரு நல்லவனார்த்துக்கு இது ஒரு பெரிய காரணம், இந்த புனிதமான ஒரு திருஷ்டி பாவனை. இது 3வது செல்ஃப்லெஸ்னஸ், ஒரு தன்னலமின்மை. எல்லாம் நமக்கு 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 தான் பண்ணுறோம். நாம் அந்நியருக்குன்னு எதுவானால் கொஞ்சம் பண்ணணும். அது கற்றுக் கொடுக்கும் சின்ன வயசுலேருந்து. நான் சொன்ன போல் இது 2 பண்பு நம்ம கற்றுக் கொடுத்தோம். இந்த அண்ணன் தம்பி இந்த குழந்தைகளுக்கு நாம் இன்வைட் பண்ண எப்படி பண்ணோம்? தினந்தோறும் கோயிலுக்கு போவோம் எல்லோரும். இந்த சின்ன குழந்தைகள் தானே, எல்லாம் ராமகிருஷ்ணருக்கு சேவிச்சுட்டு வரா. இன்டைரக்ட்லி தேவரால் நோய் நாம் ஒரு ராமகிருஷ்ண ஃபேமிலிக்கு சேர்ந்தவர்கள். ஒரு தரம் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் கிளாஸ் 7, 8 படிக்கிறவா 2 பேரும் வந்து கம்ப்ளைண்ட்டு. என்ன கெட்ட பேரை அழிச்சிருக்கான், வச்சிருக்கான், திட்டிருக்கான் அப்படின்னு இந்த பையன் அவள் திட்டிருக்கான். அது சொல்கிறது இவன் தான் திட்டினான். 2 பேரும் என்கிட்ட வந்திருக்கிறான் பிரின்ஸிபல். நான் கேட்டேன், யார் முதல்ல ஆரம்பித்தா இது திட்டத்துக்காக சொல்லு.
அவள் தான் ஆரம்பித்தான், இவன் தான் ஆரம்பித்தான். அதுவும் ஒன்றும் சரியாகலை. நான் சொன்னேன், இது ஆல்ரெடி இப்படி நீங்கள் தீட்டிட்டு சண்டை போட்டிருக்கோ. இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு தோன்றது, நான் என்ன கேட்டேன் உள்ள இந்த பையன்தான் ஆரம்பிச்சிருக்கான்னு தோன்றது. அதனால் இந்த பையனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அப்போ அந்த பொண்ணு சொன்னேன், இப்போ இந்த பையனுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சரி பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு தோணித்து இவன் தான் பண்ணிருக்கான்னு நான் சரியான தீர்மானம் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால இப்போ இவனுக்கு பனிஷ்மெண்ட் நான் கொடுக்குவேன். அதுக்கு முதல்ல ஒரே ஒரு கேள்வி உனக்கு கேட்குறேன், இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா உனக்கு சந்தோஷமாகுமா சொல்லு. அந்த பொண்ணு ஒரு 2 நிமிஷம் யோசனை பண்ணிட்டு, இல்லை ஆகாது அப்படின்னு. உனக்கு ஆகாதுன்னு நான் என்ன செய்யணும்? இப்போது உனக்கு சந்தோஷம் ஆகாதது நான் செய்யட்டுமா? வேண்டாம் சுவாமி, அவனுக்கு ஒன்றும் பனிஷ்மெண்ட் கொடுக்காதுங்க, விட்டுடுங்க பொண்ணு சொல்கிறது. அப்புறம் 2 வருஷம் என் கூட 2 பேரும் படிச்சிருக்கா, ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. அண்ணன் தம்பி அந்த பாவனை அப்படி வேலை பண்ணுறது. ட்ரைபல் பசங்களுக்குள்ள நான் சொல்லியிருக்கேன். 3வது தன்னலமின்மை. மற்றவர்களுக்காக செய்கிறது. செஞ்சதுன்னா ஒரு ஆனந்தம் இருக்குது அதுக்குள்ள. அது யார் செஞ்சாலும் அவர்களுக்கு தான் தெரியும். அது மித்திர போஜனத்துன்னு சொல்லுவாள். மித்திர போஜனம் எதுவோ வழியில் இருக்கான், ஒரு 15 வருஷமாக அவன் தோழன் வரான். வந்த உடனே அவனுக்கு 5-6 நாள் வீட்டில் எல்லாரும் எழுந்து விழுந்தவனுக்கு விருந்து போட்டது ஊரெல்லாம் சுற்றி காட்டினது 7-8 நாள் அவனுக்கு எல்லாம் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவனை அனுப்பிச்சிட்டான்னு ஒரே சந்தோஷம். அப்போ நீ எப்போ நினைச்சானோ ஒரு சந்தோஷம். வா, அது 15 வருஷத்துக்கு அப்புறம் வந்தான், எவ்வளோ சந்தோஷப்பட்டு போனால், போகிறப்ப கூட எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனால் இன்னமும் சந்தோஷப்படுறதுக்கு ஒரு காரணமும் கிடையாது. ஃபிசிக்கலாக இவளுக்கு செலவு தான் இருக்குது. சமயம் செலவாக இருக்குது, பணம் செலவாக இருக்குது, அந்த எனர்ஜி செலவாக இருக்குது. இவருக்கு ஒன்றும் லாபம் ஒன்றும் கிடையாது ஃபிசிக்கலி. ஆனாலும் ஒரு ஆனந்தம் இருக்குது, அந்த ஒரு மகிழ்ச்சி. அது என்ன இந்த மாதிரி ஆனந்தம்? இது ஸ்பிரிச்சுவல் ஜாய். அந்நியருக்கு நம்ம செஞ்சோம். அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜாய் யார் செஞ்சிருக்காளோ அவர்களுக்கு தான் தெரியும். தன்னலம் இன்மையிலே அதுதான். எந்த வேலையை, எல்லா வேலையும் செய்கிறோம், எந்த வேலையை தன்னலம் இல்லாமல் செய்கிறோமோ அதில் ஒரு ஆனந்தம் நமக்கு கிடைக்கும், ஸ்பிரிச்சுவல் ஜாய். இதை சின்ன வயசுலேருந்து கற்றுக் கொடுக்கணும். சரி, அதுக்கு நாம் அந்த குழந்தைகள்லாம் நடு நம்ம இந்த நிவாரண பணி செய்யறதுக்கு போவோம். ஏதோ ஃபயர் ஆக்சிடென்ட் இருந்ததுன்னா அங்கே போய் புதிய வீடுகள்லாம் கட்டி கொடுப்போம். இந்த குழந்தைகளும் கூட ஆக்சிடென்ட் போய் நீங்களும் அவள் கிராமத்திலே இருக்கோம், நீங்கள் போய் கொஞ்சம் உதவி செய்யுங்கோ. கொஞ்சம் உதவி செஞ்சுட்டு வந்து அந்த பசங்களுக்கு ஒரே சந்தோஷம். நாம் கொஞ்சம் பண்ணிட்டு வந்தோமோ இல்லையோ, சின்ன வயசில் பண்ணி பெரியவரானாலும் அது மற்றவர்களுக்கு கொஞ்சம் செய்யணும், அந்த எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்தே இருக்குது. இப்போ பெரிய ஆஃபீஸர்கள் ஆனால் இருந்தோம், சாதாரணமாக ட்ரைபல் ஏரியாவில் ரொம்ப ஏழைகள், அவளுக்கு கொடுக்குறதுன்ற பழக்கம் கிடையாது. எனக்கு கொடுப்பா, அவகிட்ட ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி குழந்தைகள் நம்மக்கிட்ட வளர்ந்தா இருந்தோம். ஒரு பொண்ணு அது கிளாஸ் 12 பாஸ் பண்ணிட்டு தான் ஷீ டுக் அப் சம் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், இட்டாநகர் கேபிட்டல், அருணாச்சல் பிரதேசில். நான் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி போயிருந்தேன். நான் போனேன் கேட்ட உடனே ஓடி வந்தது இந்த பொண்ணு. வந்துட்டு தான் கொஞ்சம் நாள் பேசிட்டு இவ்வளோ பெரிய பேக்கில் அந்த சீசனல் ஃப்ரூட், அந்த இடத்துல ஆரஞ்சு ஒரு பேக் ஃபுல் ஃப்ரூட்ஸு, அது உள்ள ஒரு சின்ன ஒரு கவர் வச்சு எனக்கு தட்சிணை கொடுத்துட்டு போயிடுது. அப்போ நான் ரொம்ப அவசரமாக இருந்தேன், நானும் வேறு கிளம்பிட்டு இருந்தேன் வேறு இடத்துக்கு போகிறதுக்காக. அது அப்புறம் அந்த பெண்ணு கிளம்பி போயிட்டான்னு நான் பார்க்குறேன், 10,000 ரூபாய் வச்சுருக்கிறதுக்குள்ளே. யார் ஒரு தம்படி கொடுக்க மாட்டோம், கொடுக்குறது நிலை இல்லையோ அந்த பொண்ணு சம்பாதிச்சிருக்குது, கொடுக்கணுன்னு 10,000 ரூபாய் தட்சிணை வச்சு ஆரஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருக்கு. ட்ரைபல் பொண்ணு. தன்னலம் கற்றுக் கொடுக்கலாம் வரும் குழந்தைகளுக்கு. 4வது 5வது கம்பைன் பண்ணி சொல்கிறேன், இறை நம்பிக்கை, இறை பிரார்த்தனை. இது ரொம்ப முக்கியமானது. சின்ன குழந்தைகளுக்கு இறை நம்பிக்கை கற்றுக் கொடுக்குறது ரொம்ப எளிதானது. அப்பா அம்மா நம்மளாம் எப்படி இறை நம்பிக்கை வந்தது? நமக்கு சாயங்காலம் உடனே வழக்கேற்றுவா சந்நிதியில், அம்மாவை கண்டுப்பா, அப்பாவை கண்டுப்பா, ஏதோ தோத்திரம் சொல்லுவா, பாட்டு பாடுவா. நம்மளும் வாங்கடெல்லாம் உட்காந்துங்கோ, நம்மளாம் உட்காந்துப்போம். சாயந்தரமானால் சந்நிதியில் உட்காந்துக்கணும், 1-2 பாட்டு பாடணும், அப்பா அம்மா கூட உட்காந்து.
அது அப்படியே இந்த சந்நிதியில் பகவான் இருக்காருன்னு நம்பிக்கை. அப்புறம் அவள் சொல்லுவாள், என்ன சொன்னா பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறா, எல்லாம் பண்ணுவார். அதுவும் மனசில் நுழைஞ்சு போயிடும். சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மா பெரியோர்கள் அந்த நம்பிக்கை, அவர்களுடைய பிரார்த்தனை, இதை பார்த்து பார்த்து குழந்தைக்குள்ளே இது நுழைஞ்சிடும். நம்ம சின்ன வயசுலேயே இந்த ஒரு நம்பிக்கை இருந்துன்னா பிரார்த்தனை என்னை எப்படி சொல்லிக் கொடுப்பா, பகவான் எல்லாம் உதவி செய்வாரா, அவனுக்கு எது வேணுமோ செய்வார், பிரார்த்தனை பண்ணி அப்படின்னு சொன்னார்னா அது எப்படியோ நாம் புரிஞ்சுப்போம். அப்புறம் தான் நமக்கு தெரியுது எப்படி புரிஞ்சுட்டு இருக்கோம். பகவானுடைய சர்வஜன்னு சொல்லுவோம், எல்லாம் தெரிஞ்சவருன்னு சொல்லுவான். நீ இப்போ பாருங்கள், இந்த சின்ன குழந்தைகள் போயிட்டு இருக்கோம் ஒரு விநாயகர் கோவில் பார்த்தோன்னே பரீட்சைக்கு போயிட்டு இருக்கான். இந்த பையன் கிளாஸ் 4 கிளாஸ் 5 இல்லை கிளாஸ் 8 போயிட்டு கிளாஸ் 4 5 தான் இருக்கும். பார்த்தோன்னு ஓடி போய் இந்த விநாயகர்கிட்ட, விநாயகா இன்றைக்கி என்னுடைய மேத்தமெட்டிக்ஸ் பரீட்சை எனக்கு ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்டு, நீ எப்படியாவது எனக்கு நல்ல மார்க் கொடுக்கணும். அவன் பக்கத்தில் இன்னொருத்தன் போவான், அவனை போய் எனக்கு இது இங்கிலீஷ் இன்னைக்கு இருக்குது, இங்கிலீஷ் எனக்கு அதிகமாக தெரியாது, நல்ல மார்க் வரும்போது பொண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இங்கிலீஷ் பையன் விநாயகர் இங்கிலீஷ் தெரியும்னு தெரிஞ்சுக்கிறான், இவன் மேத்தமெட்டிக்ஸ்க்கான அவருக்கு மேத்தமெட்டிக்ஸ் தெரியும்னு தெரிஞ்சுக்கிறான். அப்படின்னா அவர் சர்வஜன்றது இவனுக்கு தெரியும், ஒன்றும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. நம்ம பகவான் சர்வஜன் சொல்கிற அப்படி சொல்லலை, பட் அவன் மனசில் அந்த எண்ணம் வந்து கொடுத்து, பகவான் சர்வஜர், பகவான் நம்முடையவர், நம்ம என்ன கேட்டால் கொடுப்பறவர், இந்த ஒரு நம்பிக்கை, பகவான் இருக்கார் நம்பிக்கை, அவர் நமக்கு எல்லாம் கொடுக்கறதுக்காக இருக்கார், அவர் நம்முடையவர், இந்த நம்பிக்கை வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. இது இருந்ததுன்னா மீந்த 3 குணங்களும் தானாக வரும். எதுக்காக நான் அந்நியர்களுக்கு நன்மை செய்யணும், எதுக்காக நீ செய்யணும், நான் சம்பாதித்த பணத்தை எதுக்காக கொடுக்கணும் கேட்டால்னா என்ன காரணம் உங்களுக்கு? அடே நான் பண்ண ஒரு பகவானுடைய குழந்தைகள்ரா, நீ எப்படி குழந்தை அவனு தான், அவனுக்கு இப்போ தேவைப்பட்டிருக்குது, உங்ககிட்ட வீணாக விழுந்து கிடைக்கிறது பணம், அதை கொடுத்தானா உனக்கு ஒரு சந்தோஷம் வருது. ஸோ அதனால் கொடு. இந்த இறைவன் இருக்கான்ற ஒரு நம்பிக்கையால் தானாகவே தன்னலம் வரும். தானாக தைரியம் உனக்கு எங்கேருந்து ஒரு சத்தியம் சொன்னேன்னா பனிஷ்மெண்ட் கிடைக்கும். பல இடத்துல நல்லது சொல்லி சத்தியத்தை சொல்லி கட்டத்தில் விழுந்தவன் நிறைய பேர் இருக்கா. நிறைய பேர் ஈவன் ஹரிச்சந்திரன் கதையெல்லாம் பார்க்கணும், எவ்வளோ கட்டப்பட்டான். அப்போ அந்த ஹரிச்சந்திரன் கதை யாரோ சொன்னாலாம் கிளாஸில், சரியாக சொல்லலை, எப்படி சொல்லணும் அப்படி சொல்லலை. கடைசியில் கேட்டான், இதில் என்னடா நீ கற்றுட்டேன்னு கேட்டான். எப்பவுமே சத்தியம் சொல்லக்கூடாதுன்னு தான் அவன் சொன்னதே. அந்த கஷ்டத்தை அவ்வளோ ஒத்தி சொல்லிட்டான். அந்த குழந்தைக்கு போய் சத்தியமே சொல்லக்கூடாது இல்லாமல் இவ்வளோ கட்டப்பட்டான். அவன் சொல்லணும், இவ்வளோ கட்டப்பட்டான், அவன் சத்தியம் சொன்னான். கடைசியில் சிவனுடைய தரிசனம் கிடைச்சது. அதை ஸ்ட்ரெச் பண்ணாமல் சரியாமல் சொல்லாமல் இது பேர் வழியை தெரிஞ்சுட்டான். இந்த சத்தியம் எதுக்காக நான் சொல்லணும், அது பகவான் உனக்கு அருள் செய்வர், பகவான் எல்லா சக்தியும் உனக்கு, அவர் அருள் உனக்கு கிடைச்சிதானா உனக்கு எல்லாம் இந்த வாழ்க்கையில். இதுக்கு மறு வாழ்க்கைன்றது இருந்தால் அங்கேயும் எப்போவுமே நீ ஆனந்தத்தில் இருக்கலாம். எல்லா சக்தியும் உனக்கு கிடைக்கும். உனக்கு மாத்திரம் கிடையாது, நீ யாருக்காக வேண்டியனா அவர்களுக்கும் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு இறைவனுடைய கிருஷ்ணனும் ராமனும் ஜீசஸும் முகமதும் சொல்ல வேண்டியதில்லை. ஒருமை இந்த மாதிரி ஒரு பகவான் இருக்கார், அவர் எல்லாரும் இதயத்திலையும் இருக்கார். நீ எப்படி கூப்பிட்டியா அப்படி வருவார், நீ சிவன் கூப்பிட்டியா சிவன் போல வருவார், ராமனு கூப்பிட்டா ராமன் போல வருவார். அவர் உன்னுடையவர், நீ அவனுடையவர். இந்த நம்பிக்கை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம். நாம் அப்போது ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய கதையெல்லாம் படித்து சொல்ல போகிறோம். அந்த அந்த ஒரு கதையில் இருக்குது, ஒரு மதுசூதனம் ஒரு பையன், நான் ஒரு பையன் ஏழை பெண்மணி பையன், அந்த அம்மா விதவை, வீட்டில் யாரும் கிடையாது. இந்த பையனை ஒரு ஸ்கூலில் ஏற்றி சேர்த்துட்டேன், பாடசாலையில். அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிற வழியில் ஒரு பெரிய காடு. அந்த காடுக்குள்ளே போனால் இவனுக்கு பயமாக இருக்குது. இவன் சொல்கிறான், அம்மா நான் ஒத்தனை போக மாட்டேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஐயோ காட்டில் தான் மதுசூதனம் இருக்கான்ட்ட. மதுசூதனன் யார்? மதுசூதனன் உன்னோட அண்ணாடாவான், அவன் அங்கே இருக்கான், நீ எப்போ ஒரு தேவைப்பட்டிருந்தா கூப்பிடு, அவன் வருவான். அந்த குழந்தை முழுக்க நம்பிட்டுதான் ஒரு தினம் வழியில் போகிறது, அதுக்கு பயம் எடுத்துடுது. அது கத்திட்டு, மதுசூதனா எனக்கு பயமாக இருது வா. மதுசூதனன் வந்துவிட்டேன். இது கதை தான், ஸ்ரீராமகிருஷ்ணன் சொன்ன கதை. அந்த ஸ்ரீராமகிருஷ்ணன் சொன்ன கதையில் சக்தி இருக்குது. அந்த எந்த குழந்தை கேட்டாலும் முழுக்க நம்பிடாது. அந்த குழந்தைகளை அப்படி நம்பி கொண்டு விட்டுதோம், அது பகவான் இருக்காரு, நமக்கு உதவி செய்கிறாரு. இப்படி குழந்தைகளுக்கு சின்ன வயசில் இறைவனை பற்றியும் நாம் சொல்லிக் கொடுக்கணும், சொல்லி கொடுத்தே கொடுக்கணும். ஏன்னா வாழ்க்கையில் உங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்கள்லாம் இப்போ வாழ்க்கையில் முன்னேறிட்டு இருக்குங்கோ.
பலவிதமான கஷ்டங்கள் வரும். எந்த மனிதரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய மனிதர்களும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சூழ்நிலையில் பாபா மட்டும் வேற வழி கிடையாது. யாருக்கோ ஒருத்தருக்கு டெர்மினல் டிசீஸ் வந்து கொடுத்து கேன்சர் ஆகிடுது, டாக்டர் சொல்லிட்டு முடியாது, இது முடிச்சு போச்சுன்னு சொல்லுவான். அப்போ எங்கே போகிறது அவன்? பகவான்கிட்ட போவார். பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை செஞ்சு க்யூர் ஆகாமல் இருக்கலாம், பட் யூ வில் கெட் த ஸ்ட்ரெங்க் டு ஃபேஸ். இது ரொம்ப முக்கியம், இந்த பிரார்த்தனை. அந்த வாழ்க்கையில் வெவ்வேறு இப்போ ப்ராப்ளம்ஸ் வந்தால் கூட யார் இறைவனில் நம்பிக்கை இருக்குதோ, they will face it, they will not run away. இது வேண்டும். நம்ம யங்ஸ்மெனில் நிறைய பேருக்கு உற்சாகம் உண்டு, ஆனால் கொஞ்சம் கஷ்டம் வந்த உடனே ஓடி போயிடுவா. எதுக்காக? நம்பிக்கை இல்லை. ஒரு பவர் இருக்குது, நான் நல்ல வேலை பண்ணிகிட்டு இருக்கேன், என் பின்னாலே வர பகவான் இருக்கார், அது ஒரு நம்பிக்கை இல்லாததுனால கஷ்டம் வந்த உடனே ஓடி போயிட்டான். ஆனால் உண்மையான பக்தியை இருக்கிறவன், நான் நல்ல வேலை பண்ணிகிட்டு இருக்கேன், இறைவன் எனக்கு உதவி செஞ்சே செய்வார், இதை நான் ஃபேஸ் பண்ணியே பண்ணுறேன். எப்போ ஃபேஸ் பண்ணானோ ஆட்டோமேட்டிக்கலி ஸ்ரீ விவேகானந்தர் இந்த சம்பவம் இருக்குது, அந்த குரங்குகள் துரத்திட்டு அவர் திரும்பி அந்த குரங்குகள் பார்த்து உடனே ஓடித்து, அதை போல் கஷ்டங்கள்லாம் தானாக போயிடும். இந்த துணிச்சல் பிரார்த்தனையால் வரும், பகவானுடைய நம்பிக்கையால் வரும். அப்படின்னா நான் சொன்னதில் சுருக்கமாக சொன்னேன், உண்மை ஒன்று, இரண்டாவது புனிதம் ஒன்று, மூணாவது சுயநலமின்மை ஒன்று, நாலாவது இறை நம்பிக்கை, இறை பிரார்த்தனை. இந்த 5 குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். எப்படி கற்றுக் கொடுக்கணுன்றது நீங்கள்லாம் எஜுகேஷ்னலிஸ்ட்டு, அதுக்கெல்லாம் நீங்கள் ஃபார்முலேட், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இந்த டாய் போகணும், அந்த டாய் போகணும். ஒரு சின்ன இதை வேணால் கற்றுக் கொடுக்கறதுக்காக அமெரிக்காவில் பெரிய வண்டியில் என்ன கொண்டு வரலாம், சாமான்கள்லாம் கொண்டு வந்து ஒரு சின்ன விஷயம் நம்ம நாட்டில் ஒரு வாயில் சொன்னால் குழந்தைகள் பிரிச்சுக்கிறது, அதுக்காக ஒரு பெரிய ஒரு வண்டி முழுசாக ஒரு பொருள்கள்லாம் கொண்டு வரலாம். அப்படி எதோ ஒன்றா பண்ணுங்க, பண்ணிக்கிட்டு தான் அது முக்கியமாக இந்த பண்புகள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், சின்ன வயசில் கற்றுக் கொடுக்கணும். இதை பண்ணிட்டுன்னா நமக்கு நல்ல மனுஷர்கள் கிடைப்பார்கள். நல்ல மனிதர்கள்னா அவர்கள் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, இன்டெலெக்சுவலி ஸ்ட்ராங்காக, ஆப்ஜெக்டிவாக இருப்பாங்க, மற்றும் இமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இமோஷ்னல் பாண்ட்ஸ் தான் நோபல் பாண்ட்ஸாக இருக்கணும். நம்ம ஒருத்தர் லவ் பண்ணுறோம், இட் ஷுட் பி செல்ஃப்லெஸ் லவ். ஒருத்தர் நாம் அப்ரோச் பண்ணுறோம் ஃபார் தி சேக் ஆஃப் ஹெல்பிங் ஒன் அனதர், நாட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங். இந்த நோபல் ஃபீலிங்ஸ் நமக்குள்ளே வரணும். அப்புறம் கடைசியில் ஃபெய்த் இன் ஒன் செல்ஃப், ஃபெய்த் இன் காட். சுவாமி விவேகானந்தர் திரும்பி சொல்லுவார், தன்னுக்குள்ளே வைக்கணும். நான் இறைவனிருந்து குழந்தை, அவன் என்னை கைவிட்டுட்டு வரா, நான் அவளை பிரார்த்தனை வச்சிருக்கேன். சாதாரணமான அப்பாவனும் அம்மாவும் கைவிட மாட்டா, இறைவனை கைவிடுவாரா, இப்படின்னு சொல்லப்படியான தைரியம் வரணும் அவனுக்கு. இந்த மாதிரி ஒரு யங் மேன் வில் கம் அவுட் ஆஃப் அவர் எஜுகேஷன். இந்த பண்புகள் நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக என்ன செய்யணுமோ அது ஃபார்முலேட் பண்ணிக்கோங்க. லெட் அவர் எஜுகேஷன் பி சக்ஸஸ்ஃபுல், லெட் ஆல் யுவர் எஃபர்ட்ஸ் பி சக்ஸஸ்ஃபுல். உங்களுக்கு எல்லாருக்கும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரும் சாரதா தேவியாரும் விவேகானந்தரும் அருள் பொழியட்டும். உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் நல்லா சுகமயமாக இருக்கட்டும். எல்லோரும் தீர்காயுவாக இருக்கோ, எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியம் இருக்கட்டும், எல்லா வளமும் வளர்ச்சி உங்களுக்கு உண்டாகட்டும்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுட்டு என் 2 வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். ஜெய ராமகிருஷ்ணா. ஓம் சாந்தி சாந்தி. 5 குணங்களை குறித்து நம்மளுக்கு விளக்கி கல்வியின் சாராம்சத்தை ஆசியுரையாக நல்கிய பரமபூஜனீய ஸ்ரீமத் சுவாமி கௌதமானந்தி மகராஜரின் பாதாரவிந்தங்களில் நான் நமஸ்காரங்கள். அடுத்த சிறப்பு விருந்தினர்களுக்கு மெமெண்டோ. திரு டாக்டர் இ பாலகுருசாமி அவர்களுக்கு மகராஜ் அவர்கள் இப்போது மெமெண்டோ வழங்குவார்கள், நினைவு பரிசை வழங்குவார்கள். சுவாமி விவேகானந்தரின் எழுச்சிகள் உருவம் இப்போது நினைவு பரிசாக மகராஜ் அவர்கள் வழங்குகிறார்கள். டாக்டர் ஜி விஸ்வநாதன் அவர்களுக்கு மகராஜ் அவர்கள் நினைவு பரிசை வழங்குகிறார்கள்.
மகாராஜர் சிறப்புரை வழங்கிய ஸ்ரீமத் சுவாமி ஆத்மஸ்வதானந்தி மகாராஜ் அவர்களுக்கு ஆசீர்வாதபூர்வமான நன்றி. மகாராஜ் அவர்களுக்கு நம்முடைய நமஸ்காரங்கள், நன்றி. அடுத்த நிகழ்ச்சிக்கு நன்றியுரை. We kindly request Swami Shashishkanand Ji Maharaj to render the vote of thanks for this function. Maharaj is Secretary of Ramakrishna Math Vivekananda Centenary Girls Higher Secondary School, Min, Chennai. Om. By the grace of Bhagavan Sri Ramakrishna, Holy Mother Sri Sarada Devi and Swami Vivekananda, this workshop was planned and successfully implemented. So we are thankful to our Lord in the first place. We are grateful for the guidance and blessings of revered Maharaj, Swami Gautamananji Maharaj, Vice President, Ramakrishna Math and Mission. Revered Maharaj himself is an educationist and was working in the field of education all through directly in the northeastern part of our country. That is in Arunachal Pradesh, then in tribal areas of Chhattisgarh, that is in Narayanpur, and in our Sharda Pit in Calcutta, which is having 15 institutions under its umbrella. With his encouragement and motivation, many educational activities are run in Ramakrishna Math Chennai. We wholeheartedly thank Maharaj on this occasion. Next is Dr. E. Balaguru Swami, who was Vice Chancellor of Anna University, Chennai, spoken today on education required for the present. He highlighted the need of implementing the change in the education and giving more skill-oriented, life-oriented education to the next generation. National education policy must be studied by all of us, wherein all these factors are addressed, also was the point made by Dr. Balaguru Swami. We thank him on this occasion. Next is our respected Swami Atma Shraddhanandaji Maharaj, who is now Secretary of Ramakrishna Mission, Kanpur, spoken on the topic the education as envisaged by Swami Vivekananda. His speech gave a push to implement whatever we can at whatever place we are in. We thank Swamiji for his wonderful expressive narrations. Next is today's special guest, Dr. G. Vishwanathan, who is leading the VIT University Belur, from which 65,000 students come out every year and get settled in life. In his narrative speech, Dr. Vishwanathan emphasized the importance of education, and education alone can bring growth in the society. We thank him for coming over here on our invitation in spite of his busy schedule. We thank Swami Dharmishtanandaji Maharaj, Manager, Ramakrishna Math Chennai, whose complete support only could make this workshop possible. We thank Swami Apavarganandaji Maharaj, Editor, Ramakrishna Vijayam, for his continuous efforts on the ground to make this event successful. We thank Senior Swamijis, Atmaganandaji Maharaj, Satyajnanandaji Maharaj, Tyagarajanandaji Maharaj for their complete participation. We thank all other Swamijis and Brahmacharis for their direct and indirect support and participation in this event. Next, we thank Matajis who came from Sharda Ashram Ullundurpet for their participation and commitment for the cause of education in their area. Next, we thank all the participants, institute heads, secretaries, principals, coordinators and teachers who came in spite of their busy schedule of exam, etc. We thank all of them for their positive participation. Swami Niyamanandaji Maharaj, Ramakrishna Tapovanam, Rameshwaram has come. We thank Maharaj. Next is Swami Vivekananda Educational Society and Vivekananda Educational Trust. The secretaries have come. We thank them for their participation. Nachepa Swamigal Adinam Educational Trust Kovilur also has participated. We thank them also. Next, we would like to thank our volunteers team, including Vivekananda Youth Forum, who worked meticulously and made this workshop a grand success. Finally, we would like to thank our maintenance team and kitchen team to provide tea, lunch prasad, etc. and to conduct the program smoothly. Once again, we thank all those who supported the event directly or indirectly and made it a grand success. Thank you so much. Jai Hind. Namaste. நன்றி உரை ஆற்றிய சுவாமி சசிசிகானந்த மகாராஜ் அவர்களுக்கு நன்றி.
ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்பணமஸ்து. ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜி கி ஜெய். ஜெய் ஸ்ரீ மகாமாயி கி ஜெய். ஜெய் ஸ்ரீ சுவாமிஜி மகாராஜி கி ஜெய். ஜெய் சுவாமி பிரம்மானந்த மகாராஜி கி ஜெய். ஜெய் சுவாமி ராமகிருஷ்ணானந்த மகாராஜி கி ஜெய். ஜெய் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமிஜி கி ஜெய். ஜெய் ஸ்ரீ கபாலீஸ்வர மகாதேவ் கி ஜெய்.